துதிப்போர்க்கு வல்வினை போம் துன்பம் போம் நெஞ்சிற்பதிப்போர்க்கு செல்வம் பலித்து கதித்தோங்கும் நிஷ்டையும் கை குழுமிருக்கும் உங்கள் அனைவருக்கும் முதற்கண் எங்களுடைய பள்ளியின் சார்பாக நன்றி கலந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு உங்களை அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். தனி ஒருவராக அவர் மிக அற்புதமான முறையிலே இந்த நிகழ்ச்சியினை ஏற்பாடு செய்து அவர்கள் தைரியத்தோடு இங்கு வந்திருந்து இதனை ஏற்பாடு செய்து அமைப்பினை எடுத்து நடத்துவதற்கு மனம் தளராமல் இந்த நிகழ்வினை கால் வைத்து நடத்தி கொண்டு இருக்கின்றார்கள். அதில் எங்களுடைய பங்காகவும் எங்களுடைய பள்ளி குழந்தைகளின் பங்காகவும் எங்கள் அத்துணை பேரின் வாழ்த்துக்களையும் இந்த நேரத்திலே நான் இந்த இடத்திலே உரித்தாக்கி கொண்டு உங்கள் அத்துணை பேரும் ஆதரவு தொடர்ந்து நம்முடைய திருப்பூர் மாநகரத்திலோட மக்களின் ஆதரவு என்றும் அவர்களுக்கு இருக்க வேண்டுமாயும் இத்தகைய நல்ல எண்ணம் கொண்ட விடாமுயற்சியும் கொண்ட தனியொரு ஆளாக நின்று இதனை எடுத்து நடத்த வந்திருக்கும் அந்த அம்மையார் அவர்களை நாம் அனைவரும் வாழ்த்தும் விதமாக சிறந்த ஒரு கரவொலி எழுப்பி அவர்களை உற்சாகப்படுத்தி இந்த இடத்திலே அவர்களுக்கு நம்முடைய ஒத்துழைப்பை நல்கும் விதமாக கரவொலி எழுப்ப வேண்டுமாய் முதற்கண் நான் கேட்டுக்கொள்கின்றேன். வளமுடன். என்னை பெற்ற அம்மா அப்பாவுக்கு நன்றி. ரெண்டாவது பொய் சொல்லப்படாது, திருடப்படாது, தப்பு பண்ணப்படாது. அப்புறம் நம்பிக்கை, பொறாமை, சந்தேகம் முடிச்சுதா? ஆரையும் நம்போன். நல்ல எக்ஸசைஸு, நல்ல சாப்பாடு, நல்ல விளையாட்டு, நல்ல வேலை. நல்ல சாப்பாடு, நல்ல விளையாட்டு, நல்ல எக்ஸசைஸு, நல்ல படிப்பு. புரிஞ்சுதா? வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தமைக்கு தமிழ்ச்செல்வி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. நீங்கள் எல்லோரும் இன்னைக்கு வந்து நம்மளுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல நேரம் எல்லாருமே இன்னைக்கு நம்ம சந்திச்சிருக்கிறோம். இது பெரிய வாய்ப்பு. இன்னைக்கு பட்டிமன்றம் சிறப்பாக நடக்கணும். அதுக்கு எல்லாத்தையும் வரவேற்கிறதுக்கு வாழ்க வளமுடன் வருக வருக என்று தமிழ்ச்செல்வி அவர்களின் சார்பாக வரவேற்கிறேன். ரொம்ப நன்றி என்னை அழைத்தமைக்கு. வாழ்க வளமுடன். ஐ எம் மயூரப்பிரியா ஜீவானந்தம் ஃப்ரம் கிரீன் பார்க் ஸ்மார்ட் ஸ்கூல் பிரின்சிபல். எல்லாத்துக்கும் மாலை வணக்கம். இண்டிபெண்டன்ஸ் டே. ஸோ ஃப்ரீடம் கிடச்சிருச்சா? ஆக்சுவலாக ஃப்ரீடம் வந்து நமக்கு இன்னும் கிடைக்கல அப்படிங்கிறது ரொம்ப ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம். ஏன் அப்படின்னா இன்னமும் யார் அடிமைப்படுத்திகிட்டு இருக்கா இப்போ அப்படின்னா சோஷியல் மீடியா. எஸ், எத்தனை பேர் இன்ஸ்டாகிராம் பார்க்குறீங்க? அப்படி ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு இல்லையா பார்த்துட்டே இருக்கோம், அப்படி தானா? அது முடியறதே இல்லை. எத்தனை பேர் படிக்கிறேன்னு சொல்லிட்டு மொபைல் வச்சு கேம் விளையாடுறீங்க? எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா? எஸ். ஸோ வென் யூ கம் அவுட் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ், இதிலிருந்து வெளியே வந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து உண்மையான சுதந்திரம் அப்படின்னு சொல்கிறது இல்லையா? ஸோ யூ ஷுட் நோ த ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி வந்தால் மட்டும்தான் ஃப்ரீடம் நம்ம வாங்கினதுக்கான அர்த்தமே. யூஸ் எவ்ரிதிங் இன் அ லிமிட்டட் வே. லிமிட்டாக யூஸ் பண்ணுங்கள், வைஸாக யூஸ் பண்ணுங்கள். பிகாஸ் எவ்ரிதிங் ஹேஸ் போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். ஸோ நாங்கள் எங்கள் க்ரீன் பார்க் ஸ்மார்ட் ஸ்கூலில் என்விரான்மெண்ட் எக்கோ ஃப்ரெண்ட்லியாக நம்ம கொண்டு வந்து அங்கே நம்ம 10th 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மென்டர்ஷிப்போடு படிக்க வைக்கிறோம். ஸோ இப்போ மென்டர்ஷிப் அப்படிங்கிறது மொபைலில் அவங்க அப்டேட் பண்ணணும் என்ன படிக்கிறோம் அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரி நம்ம கொண்டு போகும்போது மொபைல் யூசேஜ் வந்து எதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ரிப்போர்ட் போடுறதுக்கு மட்டும்தான் யூசேஜ் கொடுக்குறோம். ஸோ ட்ரை டு மினிமைஸ் த யூசேஜ். ஏன்னா இந்த ஏஜுக்கு அவங்களால கண்டிப்பாக அதை குறைக்கணுங்கிறது தெரியாது, அந்த அளவுக்கு யோசனையும் இருக்காது. ஸோ தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி கிவன். தேங்க்யூ ஸோ மச்.
உயிர் காக்கும் தானம், அது இரத்த தானம். நான் எதுக்காக இந்த பாட்டை பாடினேன் இப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருஷத்துக்கு 4 முறை தானே ரத்தம் கொடுப்பார், மற்றவங்களையும் கொடுக்க வைப்பார். ஒருத்தர் இங்கே வந்திருக்காரு, குமாரலிங்கம் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். அதாவது ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னா, உதவியாக இருந்தாலும் தர்மமாக இருந்தாலும் தானமாக இருந்தாலும் முதல்ல நம்ம செஞ்சு பழகணும், அப்புறமா மற்றவங்களை செய்ய வைக்கணும். அதில் சிறந்த ஒருத்தர் அவர் மட்டுமே ரத்தம் வருஷத்துக்கு 4 முறை அவரோட ரத்தத்தை கொடுத்துருவார். அப்புறம் அவரை சார்ந்த நண்பர்கள், உறவினர்கள், ஸ்டூடெண்ட் எல்லாரையுமே கொடுக்க செய்வார். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த அறக்கட்டளையை வச்சு நடத்திட்டு இருக்கிறாரு சமூக சேவகர். அவரை நமது தமிழன் டிவியும் ஆனந்த பைரவி திரை இசைக்குழுவும் வாழ்த்தி மகிழ்கிறது. Puccini marca da che
முஞ்சணி வண்ண சுந்தரி வாவே தாங்கின் நக்க தகதிமியாடும் தங்கவியாவே அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். என் தாய்க்கும் தாய் தந்த தமிழுக்கும் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா இறைவா இறைவா, எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா இறைவா இறைவா, சித்தினையா சித்துடன் இணைத்தாயங்கு, சித்தினையா சித்துடன் இணைத்தாயங்கு, சேருமை பூதத்து வியனுலகம் படைத்தாய், எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா இறைவா இறைவா. நீர் நிலம் காற்று நெருப்பு ஆகாயம் என்று 5 பஞ்சபூதங்களையும் அமைத்து இந்த உலகத்தில் அற்புதத்தை ஏற்படுத்தியிருக்கிறார் இறைவன். இந்த உலகத்தில் 5 பூதங்களும் ஆட்சி செய்கிறது, நம் உடலையும் இந்த 5 பூதங்கள் தான் ஆட்சி செய்கிறது. அப்படிப்பட்ட ஒரு ஆரோக்கியமான இன்பமான எழில் கொஞ்சும் இந்த உலகத்தை படைத்து நம் கையில் கொடுத்திருக்கிறார் இறைவன். அந்த இறைவனுக்கு நாம் நன்றி சொல்கிறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா விதத்துலேயும் நான் எனக்கு என்னது என்னால் முடியுது இதே மாதிரி தான் நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம். ஒரு துரும்பு கூட கடவுள் இல்லாமல் அசையவில்லை இந்த உலகத்தில். அப்படிப்பட்ட ஒரு இயற்கையை படைத்து இந்த அற்புதமான உலகத்தை நமக்கு அளித்திருக்கிறார் இறைவன். இந்த இறைவன் மகிழ்ச்சியை தானே நம்ம கொடுத்திருக்கிறார். யாராவது அந்த மகிழ்ச்சியை நான் மகிழ்ச்சியாக இருக்கேன், நான் மகிழ்ச்சியாக இருக்கேன், நான் மகிழ்ச்சியாக இருக்கேன் யாராவது சொல்கிறாங்களா? சொல்கிறதே கிடையாது. ஒரு பெரிய அரசர் அவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடவுளே எனக்கு மகிழ்ச்சியே இல்லையே, சந்தோஷமே இல்லையே, எனக்கு மகிழ்ச்சியை கொடு, சந்தோஷத்தை கொடு அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டுறாரு. கடவுள் அவர் முன்னாடி தோன்றாரு. தோன்றும் போது மகனே உனக்கு என்ன வேண்டும் அப்படின்னு கேட்குறாரு. கடவுளே எனக்கு மகிழ்ச்சியே இல்லை கடவுளே, நான் சந்தோஷமாகவே இல்லை கடவுளே, எனக்கு மகிழ்ச்சியை தாருங்கள் அப்படின்னு கேட்குறார். அப்போ கடவுள் சொல்கிறாரு, நீ ஒரு அரசன், உனக்கு அரசவை கொடுத்திருக்கிறேன், மக்களை அருமையான மக்களை கொடுத்திருக்கிறேன், மனைவியை கொடுத்திருக்கிறேன், குழந்தை செல்வங்களை கொடுத்திருக்கிறேன், அத்தனையும் கொடுத்திருக்கிறேன், உனக்கு ஏன்பா மகிழ்ச்சி இல்லை? என்னவோ தெரியல கடவுளே, எனக்கு மகிழ்ச்சியே இல்லை. அப்படியா? அப்பனா திருப்பூரில் வஞ்சிப்பாளையம் ரோட்டில் கடைசியாக ஒரு குக்கிராமம் இருக்குது. அங்கே போனீங்கன்னா அங்கே கந்தசாமின்னு ஒருத்தர் இருப்பார். அந்த கந்தசாமி கிட்ட போயிட்டு மகிழ்ச்சினா என்ன அப்படின்னு கேட்டு தெரிஞ்சிக்க அப்படின்னு சொல்லி கடவுள் சொல்கிறார். அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, சரி மகிழ்ச்சியை தேடி ஒரு அரசர் அந்த இடத்துக்கு போகிறார். போன போது அந்த ஊரில் போய் கேட்குறார், கந்தசாமி இருக்காரா? இருக்காருங்க, அவர் வயலில் வேலை செஞ்சுட்ருப்பாரு, நீங்கள் வயலில் போய் பாருங்கள். அப்போ அங்கே வயலில் போயிட்டு பார்க்குறார். பார்த்தா இவருக்கு ஒரு பெரிய அதிசயம். எப்படி அந்த கந்தசாமிங்கிறவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோமணம், அந்த கோமணம் கூட பின்னாடி பக்கம் கிழிஞ்சிருக்கு. அந்த கிழிஞ்ச கோமணத்தை வைத்துக்கொண்டு அவர் என்ன செய்கிறார்னா, மகிழ்ச்சியா ஏத்தம் இறைத்து கொண்டு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கார். இவருக்கு ஒரே சந்தோஷம், என்னடா இது, இவரால் எப்படி பண்ண முடியுது, நமக்கு இவ்வளோ இருக்குது நம்மளால் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியம் தாங்க முடியாமல் அவர்கிட்ட போய் கேட்குறாரு, ஐயா உங்களை பார்த்தாலே தெரியுது
நீங்கள் வந்து பரம ஏழை அப்படிங்கிற விஷயம் புரியுது. ஆனால் உங்களால் எப்படி இவ்வளோ சந்தோஷமாக இருக்க முடியுது? அப்போ உடனே அவர் என்ன சொல்கிறாரு, வா மகனே அப்படின்னு கூட்டு போகிறார். எங்கே கூட்டு போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க குடிசைக்கு கூட்டு போகிறார். அந்த குடிசை மிகவும் சின்ன குடிசை. அந்த குடிசையில் 2 பேரும் உள்ள அப்படியே நுழைஞ்சு அப்படியே குனிஞ்சு நுழைஞ்சு போகிறாங்க. அப்படி உள்ளே போன போது முதல்ல யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா இருக்கிறாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஐயா எனக்கு ஒரு நாளைக்கு 4 ரூபாய் என்னுடைய வருமானம். எவ்வளோ? 4 ரூபாய் என்னுடைய வருமானம். அதில் 1 ரூபாயை என் தாய் தந்தைக்கு சாப்பாடு போட்டு கடனை அடைத்து கொண்டிருக்கிறேன். 2வது அது என்னுடைய அக்கா. அவங்கள நான் வேறு இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். இருந்தாலும் அவங்க கணவன் இறந்துட்டாரு. அவங்கள நான் வச்சுக்கிட்டு தான் பராமரிக்கிறேன். அவங்கள பராமரிக்கணுங்கிற கட்டாயம் எனக்கு இல்லை. இருந்தாலும் நான் அவர்களுக்கு தர்மம் செய்து கொண்டிருக்கிறேன். 1 ரூபாயை தர்மம் செய்து கொண்டிருக்கிறேன். இது என்னுடைய மனைவி. என்னுடைய மனைவிக்கு நான் சாப்பாடு போட வேண்டியது என்னோட கடமை. அதனால் அவர்களுக்கும் எனக்கும் சேர்த்து 1 ரூபாய் வைத்துக் கொள்கிறேன். உள்ளே உட்காந்துட்டு இருக்கான் பாருங்க, அவன் என்னோட பையன். அவனுக்காக நான் 1 ரூபாய் ஒதுக்குகிறேன். அது என்னுடைய வருங்கால சேமிப்பு. ஆக நான் என்னுடைய கடனை அடைத்து கொண்டு தர்மம் செய்து கொண்டு கடமையை செய்து கொண்டு வருங்கால சேமிப்பையும் செய்து கொண்டிருக்கிறேன். ஆகவே நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்ப இருப்பதை வைத்து மகிழ்ச்சியாக இருப்பவன் மனிதன். ஒரு சிலர் இருக்கான், தானும் மகிழ்ச்சியாக இருக்க மாட்டான், தன்னை சார்ந்தவர்களையும் மகிழ்ச்சியாக இருக்க விட மாட்டான். பக்கத்து வீட்டுக்காரன் எதிர் வீட்டுக்காரன் நம்மளுக்கு 1 கண்ணு போனால் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு 2 கண்ணு போகணும்னு நினைப்பான். இப்படித்தான் ஒரு 3 அமெரிக்காக்காரன் ஒருத்தன், ரஷ்யாக்காரன் ஒருத்தன், இந்தியாக்காரன் ஒருத்தன் 3 பேரையும் கூப்பிட்டு கடவுள் என்ன சொல்கிறாரு, உனக்கு என்னடா வேணும் அப்படின்னு அமெரிக்காக்காரனை கேட்குறாரு. அமெரிக்காக்காரன் சொல்கிறான், ஐயா எனக்கு வந்து தங்கம் வேண்டும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ கடவுள் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விரலை இப்படி நீட்டி அங்கே ஒரு பாறை இருக்குது, அந்த பாறையை பார்த்து இப்படி நீட்டுறாரு. நீட்டின உடனே அது தங்கமாக மாறிடுது. எடுத்துக்கிட்டு பறந்தான். எங்கே போயிட்டான்? அமெரிக்காவுக்கு போயிட்டான். அவன் ஜாலியாக இருக்கான். அடுத்தது ரஷ்யாக்காரன், அவனை கூப்பிட்டு கேட்குறாரு, உனக்கு என்னப்பா வேணும்? ஐயா எனக்கு வைரமும் வைடூரியமும் வேணும் அப்படின்னு சொல்கிறான். அப்போனா இந்த பெஞ்சு ஸ்டூலு சேர் எல்லாத்தையும் வைரமாக வைடூரியமாக மாற்றி விட்டார். அவனை என்ன பண்ணிட்டான்? எடுத்து ரஷ்யாவுக்கு ஓடிட்டான். நம்மால கூப்பிட்டார், வாயா உனக்கு என்ன வேணும்? இந்த விரலை நீட்டினார் பார்த்தீங்களா, அவன் வந்து கேட்குறான், எனக்கு அந்த விரல் வேணும் அப்படின்னு. இது என்னன்னா வரம் கொடுத்தவன் தலையிலேயே கையை வைக்கிறது. இந்த மாதிரி தான் இன்னைக்கு நிறைய பேர் எல்லாமே இருந்து மகிழ்ச்சி இல்லை மகிழ்ச்சி இல்லைன்னு சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. அரிது அரிது மானிடராய் பிறப்பது அரிது, அதனினும் அரிது கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது. நம்மை தாண்டி ஒரு பார்வையற்றவர் போகும் பொழுது உடனே கடவுளுக்கு நம்ம நன்றி சொல்லணும். கடவுளே, என்னை இந்த உலகத்தை பார்க்கும்படி ரசிக்கும்படி என்னை வைத்திருக்கிறாய், அதற்கு உனக்கு நன்றி. நம்மை தாண்டி ஒரு கால் இல்லாதவர் ஒரு கையில்லாதவர் போகும்போது, நான் கால் இல்லாமல் கையில்லாமல் என்னை நன்றாக படைத்திருக்கிறாய், அதற்கு நன்றி. கடவுளுக்கு அப்பப்போ நன்றி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். பேடு ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் பிறப்பது எவ்வளவு கஷ்டம் தெரியுங்களா? என்னை ஒரு ஆணாகவும் என்னை ஒரு பெண்ணாகவும் படைத்திருக்கிறாய் கடவுளே, அதுக்கு உனக்கு நன்றி அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்திலும் நமக்கு கிடைத்த மகிழ்ச்சியை சந்தோஷத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். சார்லி சாப்டன் இருக்கார், உங்களுக்கு எல்லாம் தெரியும். அவர் ஒரு வார்த்தை சொன்னார், என்னை மகிழ்விக்காத இந்த உலகத்தை நான் மகிழ்வித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். நம்ம சந்தோஷமாக இருக்கணும், மற்றவங்களையும் சந்தோஷமாக வைக்கணும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான கருத்துடன் இன்றைய பட்டிமன்ற தலைப்பு, இன்றைய சூழ்நிலையில் பரிதாபத்துக்குரியவர்கள் பெற்றவர்களா பிள்ளைகளா? அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை, அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை, அவர் அடித்தொழ மறுப்பவர் மனிதரில்லை, மனிதரில்லை, மண்ணில்
சொல்லுவாள், ஒரு நாழிகை நம் பசி பொறுக்க மாட்டாள், மேலெல்லாம் இழைத்திடவே பாடுபட்டு நம்மை மேன்மை உறச் செய்துறாள். அவள் தான் தாய். தன் ரத்தத்தை பாலாக்கி தருபவள் தாய், தன் ரத்தத்தை வியர்வையாக்கி தருபவர் தந்தை. சூடா இருந்தா நம்ம சாப்பிடுவோம், சுவையா இருந்தா அப்பா சாப்பிடுவாரு, மிச்சம் இருந்தா மட்டும்தான் அம்மா சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி பெற்றவர்களை நீங்க இறுதி காலத்தில் கவனிக்கிறீங்களா? அவங்களுக்கு மதிப்பு கொடுக்குறீங்களா? செய்கிறீங்களா? நாங்க தான் பரிதாபத்துக்குரியவர்கள். இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, நாங்க தாங்க ரொம்ப பரிதாபத்துக்குரியவர்கள். ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கல் ஆகாது பாப்பான்னு பாரதியார் சொன்னாரு. எங்களை ஓடி விளையாட விடுறாங்களா? ஐயோ காலில் மண்ணு பட்டு போயிடும், ஐயோ கையில் மண்ணு பட்டு போயிடும், இப்படி சொல்லி எங்களை வீட்டுக்குள்ளேயே அடைத்து வைக்கிறார்கள். வெளி உலகமே தெரியல. அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்? செல்லை தானே பார்த்துக்கிட்டு இருப்போம். எங்ககிட்ட நீங்கள் எதையும் நீங்கள் எதிர்பார்க்க முடியாதே. அப்போ நாங்கள் தானே பரிதாபத்துக்குரியவர்கள். 4 GB தான் எங்கள் தலையில் இருக்குது, மரமண்டையில். எங்களை 400 GB ஏற்றுறாங்களே, இதை பண்ணு அதை பண்ணு, அதை செய் இதை செய் அப்படின்னு போட்டு தாளிக்கிறாங்களே, நாங்கள் தான்மா உண்மையாலுமே பரிதாபத்துக்குரியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அணியிலிருந்து பேச வராங்க. முதலாவதாக பெற்றவர்களே என்ற அணியில் திரு தீஷ்மா அவர்கள் தீயாக பேச வருகிறார். நம்ம விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு இந்த சிறப்பு பட்டிமன்றத்தை அழகாக ஏற்பாடு பண்ணின தமிழ்ச்செல்வி மேடம் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். பெற்றோர்கள் பல மனநிலையில் அவங்க பாதிக்கப்படுறாங்க. அது எதுவுமே இந்த குழந்தைகளுக்கு விழிப்புணர்வு இல்லை அப்படிங்கிறது தான் நான் சொல்லுவேன். அதை நம்ம குழந்தைகளுக்கு தெரியப்படுத்தணும். எப்பவுமே நம்ம தெரியாமல் நம்ம தான் கஷ்டப்பட்டுட்டோம், நம்ம குழந்தைகளை தெரியாமல் கஷ்டமில்லாமல் வளர்க்கணும்னு சொல்லியே அந்த குழந்தைகளுக்கு நம்மளுடைய நிலைமைகள் எதுவுமே நம்ம தெரியப்படுத்துறதில்ல. அதில் பார்த்தீங்கன்னா நன்றி உணர்வு. இப்போ மேடம் வந்தாங்க, முதல்ல எடுத்ததையுமே கடவுளுக்கு நன்றி சொல்லணும், நம்ம நல்லா பிறந்ததுக்காக நன்றி சொல்லணும், ஊனம் இல்லாமல் இருந்ததுக்காக நன்றி சொல்லணும், ஒவ்வொரு விஷயத்துக்கும் நன்றி சொல்லணும்னு சொன்னாங்க. வாஸ்தவம் தாங்க. எத்தனை பேர் நம்ம பெற்றோருக்கு நன்றி சொல்கிறோம்? அது யாராவது நம்ம யோசிச்சிருக்கிறோமா? சின்ன குழந்தையிலிருந்து பெரியவங்க வரைக்கும், நம்ம வரைக்கும், என்ன உள்பட நான் சொல்கிறது என்னென்னா, எனக்கு இன்றைக்கி சாப்பாடு கொடுத்தம்மா ரொம்ப நன்றி, ஒரு வார்த்தை நேருக்கு நேர் நம்ம சொல்லியிருக்கிறோமா? சொன்னதே கிடையாது. ஏன் அந்த நன்றி சொல்கிறதுனால அவங்களுக்கும் ஒரு சந்தோஷம், நமக்கும் அந்த ஒரு பலன் கிடைக்குது. ஆனால் அதை நம்ம சொல்கிறதே கிடையாது. அந்த நன்றியை முதல்ல நம்ம பேரண்ட்ஸ்கிட்ட ஆரம்பிக்கணும். ஆனால் ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ்மா, அவ்வளோதான். அந்த ஒரு வார்த்தை தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. நான் மொபைல் கேட்டேன், எனக்கு வாங்கி கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி. நல்ல பேக் வாங்கியிருக்கீங்க. ஏன்னா எத்தனையோ குழந்தைகள் இன்னும் உணவுக்கு ஒருவேளை உணவு கூட இல்லாமல் தவிச்சிட்டு இருக்கிறவங்க இருக்காங்க. உணவு மட்டும் இல்லை, பெற்றவங்களே இல்லாமல் தவிக்கிற குழந்தை எத்தனையோ பேரை நம்ம கண்ணில் பார்த்துட்டு தான் இருக்கோம். அதனால் நான் இந்த இடத்துல பதிய வைக்கிறது என்னென்னா, டெய்லியுமே ஒரு டைமாவது பேரண்ட்ஸுக்கு ஒரு நன்றி சொல்லுங்கள். ஈகோ தடுக்கும்னு நினைக்கிறேன். எங்கள் அம்மாவுக்கு நன்றி சொன்னால் கொஞ்சம் அதிகமாயிரும்னு நினைக்கிறேன், நாளையோட எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. உங்களோட பாணியிலேயே அம்மாவை கேஷுவலாக நன்றி சொல்ல ஆரம்பிங்க, அவங்க புரிஞ்சுக்குவாங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அம்மா ரொம்ப நேரம் அட்வைஸ் பண்ணி பார்த்து போமா, மெதுவாக போமா, நல்லா சாப்பிடு அப்படியெல்லாம் சொல்லும்போது பூமர் அம்மா ஆயிடுறாங்க. ரொம்ப கம்மன் இருமா, பேசிகிட்டே இருக்க, டார்ச்சலாக இருக்குது. அது இப்போ குழந்தைகளுக்கு அதுவே மென்டலாக பதிஞ்சிருது. ஏன் அப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இந்த காலம், இந்த சூழ்நிலை எப்படி, மனிதனோ மிருகமோ, தாய் மட்டும்தான். அந்த தாய் பார்த்திங்கன்னா தன்னுடைய குழந்தைய எந்த நேரம் கண்காணிச்சுட்டே இருக்கும். வெளியில் போயிட்டு தன்னோட குழந்தை பத்திரமா வருதா, ஒரு நல்லபடியாக வர்றாங்களா, உங்களுக்கே தெரியும். அதுலேயும் பெண் குழந்தைகள் காலையில் போய் வீட்டுக்கு திரும்பி வர வரைக்கும் அந்த பெற்றவங்களோட வலி, அவங்களோட எண்ணம் எல்லாமே பார்த்திங்கன்னா அது பேரண்ட்ஸ்க்கு மட்டும்தான் அந்த வழி தெரியும். நம்மளும் குழந்தையாக இருந்து தான் மேலே வந்திருக்கோம். ஆனால் இன்றைக்கி தெரியுதே, அன்னைக்கு தெரியல, ஆனால் இன்றைக்கி தெரியுது அந்த ஒரு வழி. இந்த அம்மா மேலே பார்த்தீங்கன்னா, பேரண்ட்ஸ் மேலே குழந்தைகளுக்கு ஒரு காலகட்டத்தில் ஒரு மதிப்பு குறைஞ்சிருது. கொஞ்சம் வயசானதையும் அவங்கள ஒதுக்கிடுறாங்க. அவங்க எது சொன்னாலுமே அது குழந்தை அவங்களுக்கு காதலே விழுகிறது கிடையாது. அம்மா எப்போ இதைத்தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்ககிட்ட இப்போ பணம் இல்லை, அது நம்மளோடதாயிடுச்சு. அவங்க வீடு இப்போ நம்ம வீடு ஆயிடுச்சு. குடும்பம்னு ஒன்று இருந்தது, இன்றைக்கி நமக்கு தனி குடும்பம் ஆயிடுச்சு. குழந்தைங்க, நம்ம மனைவி அப்படின்னு ஒரு குடும்பம் வந்ததையுமே அவங்க பேரண்ட்ஸை ஒரு ஒதுக்குறாங்க. இப்போ குழந்தைங்க உண்மையாகவே அது ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலை. அந்த ஒதுக்குறதுனால அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப மனவலி. அது யார்கிட்டையுமே அவங்க ஷேர் பண்ணிக்க முடியாது.
அதையும் கூட அந்த பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, என் பையனுக்கு நேரம் சரியில்லை போல, இன்னும் மார்கழி போய் தை மாதம் வந்தால் சரியாயிரும்னு சொல்லி அப்படியே மறந்துடுவாங்களே தவிர, என் குழந்தை என்னை இப்படி பண்ணிருச்சேன்னு அந்த பெற்றவங்க என்றைக்குமே வந்து ஒரு சாபம் விட மாட்டாங்க. அதுதான் பெற்றவர்களுடைய அந்த குணமே. அது உண்மையாகவே பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். பெற்றோர் சமூகத்தில் இந்த பங்கு என்ன, பெற்றோர்களுடைய பங்கு என்ன, அந்த தியாகம் அப்படிங்கிறது அவங்கள தவிர வேற யாருக்குமே வராது. கேஷுவலாக ஃப்ரெண்ட்லியாக பேசுங்க. நான் கேட்குறேன், என்றைக்குமே பேரண்ட்ஸும் சரி டீச்சர்ஸும் சரி குழந்தைகளை எப்படியெல்லாம் அவங்கள அணுகலான்னு ஒரு முயற்சி இப்போ வரைக்கும் எடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. ஏன் பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் ஒரு முயற்சி எடுங்களேன். எங்கள் அம்மா கூட நான் எப்படி மிங்கிள் ஆகிறது, எங்கள் அம்மாவை நான் எப்படி ஃப்ரெண்டில் எடுத்துக்கிறது, எங்கள் அப்பாவை நான் எப்படி எடுத்துக்கிறது. ஏன்னா அது ரொம்ப பெரிய சந்தோஷம். அவங்க உங்கள்கிட்ட வேறு எதுவுமே கேட்க மாட்டாங்க. பணம் கொடு, காசு கொடு, நாளைக்கு சேர்த்து வச்ச சொத்து கொடுன்னெல்லாம் கேட்க மாட்டாங்க. அன்பாக ஒரு வார்த்தை, அம்மா சாப்பிட்டியா, நல்லா இருக்கியா, அவ்வளவுதான். ஒரு சின்ன ஒரு அரை பணச்சு ஒரு சிரிப்பு சிரிச்சிங்கனாலே அவங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். என்னுடைய உரையை வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன். நன்றி. அருமையாக பேசிட்டாங்க. வெறுங்கைய வீசிக்கிட்டு விறகு சுமந்துக்கிட்டு இரவா பகலா தினம் உழைச்சதும் சரகு பொறுக்கி வந்து சாதம் சமைச்சி தந்து பசியே தெரியா மகனா வளர்த்ததும் எத்தனை தாயிங்க நம்ம தமிழ்நாட்டில், என் தாயி அவளை போல் யார் இந்த ஊரில், தியாகி யாரு தியாகி யாரும் இல்லை போடா. ரொம்ப அற்புதமாக பேசினாங்க பெற்றவங்களை பற்றி. இதுக்கெல்லாம் பதில் சொல்ல நமது ரஞ்சித் வர போறாரு. என்ன பேச போறாரோ பாவம். வாங்க ஐயா. இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற மதிப்புக்குரிய தமிழ்ச்செல்வி மேடம் அவர்களை மற்றும் எங்கள் அணியை சார்ந்த அருமைக்குரிய அருமை அன்புள்ள பேச்சாளர்களை, எதிரணியின் பேச்சாளர் அவர்களை, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த இந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் இன்றைய சூழலில் அதிகம் பரிதாபத்துக்குரியவர்கள் பிள்ளைகளா அல்லது பெற்றோர்களா? அருமையான தலைப்புங்க. எல்லாம் லைட்டா எந்திரிங்களே, எந்திரிங்க. பரிதாபமான நிலையில இந்த அணியை சேர்ந்த வந்திருக்கலாம் மட்டும் பாருங்க. உங்களுக்கு பரிதாபம் புரியல? சும்மா பாருங்க பாருங்க மேடம், கொஞ்சம் எந்திரிக்காங்க. அதானே ஐயா, அதானே. ஏங்க அங்க பாருங்க, அவரெல்லாம் பாவங்க, பிள்ளைகளுக்காக பரிதாபத்துக்காக வந்திருக்காரு. பாருங்க எப்படின்னு. திஸ்பா மேடம் வந்து அழகா பேசுனாங்க. என்ன பேசுனாங்க தெரியுமா? பிள்ளைகள் வந்து அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணுமா. எப்படி எதை வாங்கி கொடுத்தாலுமே அம்மா ரொம்ப தேங்க்ஸ்மா, அம்மா ரொம்ப தேங்க்ஸ்மா. ஏங்க நாங்கள் எப்போங்க அப்துல் கலாம் ஆகுறது? உங்களுக்கு நாங்கள் நன்றியை சொல்லிக்கிட்டு தான் நாங்கள் எப்போ உங்களுக்கு தான் அருமையான ஒரு அற்புதமான அங்கீகாரத்தை கொடுத்துருக்கோமே. என்னது? அம்மா அப்பா என்ற ஒரு அங்கீகாரத்தை விட உங்களுக்கு நன்றி என்பது ரொம்ப முக்கியமாங்க. இப்போ அவங்களுக்கு குழந்தை இருக்கு, அதை போல அம்மா அதை விடவா வேணும்? அம்மாட்ட போய் அம்மான்னு சொல்லவா? நான் இவங்களை பார்க்குற நேரம் கூட அவங்க குழந்தைய வந்து நன்றி நன்றி நன்றிமான்னு சொல்லிட்டு போவா? சொல்ல முடியுமா? அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா, வயதானவர்களுக்கு அவங்க வயசு ஆயிட்டாலே குழந்தைகள் வந்து அவங்கள ஒதுக்கிடுதான். என்ன நீங்க குப்பையா ஒதுக்கி வைக்க? ஏங்க நீங்க என்ன செய்யறீங்களோ அதைத்தானங்க உங்க புள்ள செய்யும். நீங்க உங்க அம்மா அப்பா உங்க அத்தை மாமா மச்சான நீங்கள் நல்லபடியாக அவர்களை நீங்கள் அந்த வயது இருக்கும் போது அவர்களை நீங்கள் கவனித்தால், நீங்க கையில கூட்டிட்டு போறீங்களா உங்க குழந்தை அதை அப்படியே பார்க்கும். நீங்க வந்துட்டு அவளுக்கு கரெக்டா சாப்பாடு கரெக்டா கொடுக்கணும் இந்த அம்மாவுக்குன்னு சொன்னா அந்த குழந்தைக்கு அதுதானங்க மண்டையில் இருக்கும். நீங்க நல்ல பேர் வாங்கணும். உங்கள் குழந்தை வருங்காலத்தில் இப்ப இருந்து கடைசி வர உங்களோட அன்பாவும் பாசமா இருந்தால், உங்கள் மாமியா மாமனாரை நீங்கள் எந்த வீட்டுக்கு பூந்த வீட்டுக்கு செல்கிறீர்களோ அந்த வீட்டில் நீங்கள் உங்கள் குழந்தைக்கு தெரியாம நீங்கள் உங்கள் குழந்தையை கையில் மட்டும்தான் கூட்டிட்டு போக வேண்டும், வர வேண்டும். நீங்கள் உணவு அவர்களுக்கு கரெக்டான டயத்தில் ஹாஸ்பிட்டலில் அவளுக்கு தேவையான சிகிச்சையை நீங்கள் செய்தால் உங்கள் குழந்தை
1 மாதம் செய்தோ 2 மாதம் செய்தோ அது உங்களிடம் கேட்கும், அம்மா அப்பத்தாவுக்கு சாப்பாடு கொடுக்கலையா, தாத்தாவுக்கு சாப்பாடு கொடுக்கலையா என்று உங்களை ஞாபகப்படுத்துறது அந்த குழந்தைங்க. நல்லா பேசுறீங்க. அப்படி எங்க பொள்ளாச்சியில கூட இப்படிதான் பேசிக்கிட்டு தெரியல நீங்க. நான் என்ன சொல்றேன், குழந்தை என்பது அது தெய்வத்துக்கு சமமானதுங்க. ஏங்க உங்களுக்கு நீங்க அறிய தெரியும், புரிய தெரியும், பழக தெரியும், எல்லாமே நீங்க ஒரு கடல். ஓகே, நீங்க எதையுமே ஏத்துக்கிற மனப்பக்குவம் உண்டு, உங்களால் சமாளிக்கக்கூடிய திறமை உண்டு. குழந்தைகளால் முடியுமாங்க? நீங்க இப்படி குழந்தைக்கு ஆப்போசிட்டா வரையில அதுகளை என்ன பண்ணுச்சு உங்களை? ஏங்க குழந்தை என்பது சேட்டை பண்ணாத்தே சுட்டி பண்ணாத்தாங்க அது குழந்தை, உண்மையான குழந்தை. நீங்க நான் கேட்கிறேன், இன்னைக்கு வீட்டில் நீங்க எத்தனை குழந்தை உங்களுக்கு முன்னாடி தானே செல்ல வச்சுக்கிட்டு இருக்கு? அந்த செல்லுனால அந்த குழந்தைகளுக்கு எவ்வளவு பிரச்சனை வரும் உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் நீங்கள் அதை செய்கிறீர்களா? சொல்லுங்க, செய்கிறீர்களா? அந்த செல்லினால் நம் பெத்தெடுத்த பிள்ளை உயிர் கூட போகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்குல்லவா? இன்னைக்கு தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாதுங்க, நம் நாட்டில் அனைத்து மாநிலங்களிலும் அம்மா அப்பா இல்லாமல் குழந்தைகள், எத்தனை குழந்தைகள் அன்பும் பாசமும் நேசமும் இல்லாமல் எத்தனையோ விடுதிகளில் ஏங்கி கொண்டிருக்குதுங்க. அது உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு நீங்க சொல்லி சூப்பர், நான் ஏத்துக்கிறேன். நம்ம குழந்தை பக்கத்தில் இருக்கிறனால நீங்க சொல்லிட்டீங்க, நன்றி நன்றின்னு சொல்லுங்க. நாளைக்கு வேணா நான் உங்க மகட்டையும் மகன்டையும் சொல்லிடுறேங்க. நீ எப்ப பார்த்தாலும் அம்மான்னு சொல்லாத, அப்பான்னு சொல்லாத, உங்க மம்மியை பார்த்தா நன்றி மட்டும் சொல்லு. இன்னைக்கு அன்புக்காகவும் பாசத்துக்காகவும் இன்னைக்கு நம்ம இந்திய கண்டத்தில் எடுத்துக்கொண்டால் எத்தனை குழந்தைங்க ஏங்கிக்கிட்டு இருக்குங்க. நான் என்னுடைய மகனுடைய பர்த்டேக்காக ஒரு சிறுவர் இல்லத்துக்கு போயிருந்தேன். அப்போது அந்த குழந்தைகள் அப்படியே துடிக்குதுங்க. என்னையெல்லாம் மாமாவை நினைச்சுக்கோன்னு சொன்னேன், அப்பாவா நினைச்சுக்கோன்னு சொன்னேன். வா, அப்படியே ஒரு பெரிய கேக்கை வாங்கினேன். அப்ப அந்த குழந்தைகளை நான் கட்டி அணைத்து கொண்டு அதுகளுடன் அந்த கேக்கை வெட்டி இருக்கும் போது, எடுத்து கட் பண்ணும் போது அப்படியே ஓடி அந்த அத்தனை வாயை நிரப்புதுங்க, வாயை காமிக்குதுங்க. அத்தனை பேருக்கும் நான் நீ கேட்டா கேளுங்க, இருந்து நான் இழந்ததுனால் நான் சொல்லுகிறேன், கட் பண்ணி அத்தனுடைய பிள்ளைகளுடைய வாயிலை அந்த கேக்கை ஊட்டி விட்டு நான் அந்த விடுதியிலிருந்து வருவதற்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வெளியே வந்தாங்க. எங்களுக்கு நீங்க ஒரு அருமையான வெற்றியை கொடுப்பீங்க என்று எதிர்பார்த்து உங்களுடன் நன்றியுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக திரு கிருஷ்ணவேணி அவர்கள் பெற்றோர்களே அப்படின்னு பேசுறதுக்கு வராங்க. வாங்கம்மா. எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவை எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்ல அறிவு வேண்டும். என் உயிரிலும் உணர்விலும் கலந்த அன்னை தமிழுக்கு என் தலைவணக்கம். இன்றைய சூழலில் அதிகம் பரிதாபத்திற்கிறவர்கள் பெற்றோர்களே. எதிரணியில் பேசிய பேச்சாளர் திரு ரஞ்சித் அவர்கள் சொன்னார், நீங்கள் என்ன கொடுத்தீங்களோ அதை தான் உங்கள் புள்ள செய்வான்னு. எங்கள் பெற்றோர் இந்த மாதிரி மேடை போட்டு இந்த தலைப்பில் பேசுவதற்கான வாய்ப்பை நாங்கள் வழங்கவில்லை. ஆனால் இன்னைக்கு இருக்கிற குழந்தைகள், பிள்ளைகள் எங்களை இந்த தலைப்பில் பேசி பரிதாபத்திற்குரியவர்களாக ஆக்கி இந்த தலைப்பில் பேசுவதற்கான வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்கள். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் திரு ரஞ்சித் அவர்களே. அன்னைக்கெல்லாம் பெற்றோர்கள் தெய்வங்களாக பார்க்கப்பட்டார்கள். ஆனால் இன்னைக்கு பெற்றோர்கள் என்பவர்கள் பயன்பாட்டு பொருளாகத்தான் பார்க்கப்படுகிறார்கள். பயன்பாட்டு பொருளாகத்தான் பார்க்கப்படுகிறார்கள். உயிரற்ற ஒரு மொபைல் போனோடு செலவிடுகின்ற நேரத்தை தன்னுடைய உலகமாக நினைக்கின்ற, தங்களை உலகமாக நினைக்கின்ற பெற்றோர்களுக்கு இன்றைய காலகட்ட குழந்தைகள் நேரத்தை, அன்பையும் கொடுப்பதில்லை. அதுதான் நிதர்சன உண்மை. கிராமத்துக்கு லீவுக்கு போகலான்னு கேட்டால் வரமாட்டேங்கிறாங்க, வர விருப்பமில்லை. அவர்களுக்கு பிடித்த கிராம் இன்ஸ்டாகிராம். அப்படித்தான் இன்றைக்கு சூழ்நிலை இருக்கிறது நடுவர் அவர்களே. அறிவியல் விஞ்ஞான வளர்ச்சியால் நல்லது நடந்தாலும் இன்றைய பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோர்களுடன் நேரம் ஒதுக்குவதில்லை, அன்பை பரிமாறுவதில்லை. இன்னொரு விஷயத்தை பதிவு செய்ய விரும்புகிறேங்க. ஒரு குழந்தைக்கு மிகச்சிறந்த பாதுகாப்பையும் ஆறுதலையும் அன்பையும் ஒரு பெற்றோரை தவிர இந்த உலகத்தில் யாராலும் கொடுக்க முடியாது. அவர்களை கண்டிப்பு செய்தால் கசக்கிறது இன்றைய கால பிள்ளைகளுக்கு. சில மாதங்களுக்கு முன்பு எங்கள் குடும்ப நண்பர் ஒருவர், சகோதரர், அவருடைய மகன் கல்லூரியில்
3ஆம் ஆண்டு போன வருடம் படித்து கொண்டிருந்தான். கல்லூரிக்கு போன பையன் வீடு திரும்பவில்லை. என்ன ஆனது என்று தெரியவில்லை. அவனுடைய மொபைல் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. பிறகு 8 மணி அளவில் அவருக்கு போன் வருகிறது அந்த அண்ணாவுக்கு. உங்கள் பையன் அட்டப்பாடி என்னும் இடத்தில் நண்பர்களுடன் சேர்ந்து குளத்தில் ஏதோ விளையாடி இருக்கும் பொழுது புதைக்குழியில் காலை விட்டு புதைக்குழி இழுத்து சென்று விட்டது. எப்படி இருக்கு கொஞ்சம் நினச்சி பாருங்க. இன்னைக்கு பெற்றவங்க வந்து அங்கே போகாத இங்கே போகாதன்னு சொல்கிறாங்கன்னா நல்லதுக்கு தான் சொல்கிறாங்க. தயவு செய்து பிள்ளைகளே அதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். ஒரு விஷயத்தை வேண்டான்னு சொன்னால் அதை விட்டுருங்க. ஏன்னா நம்ம பெற்றோரை தவிர்த்து இந்த உலகத்தில் நமக்கான பாதுகாப்பு, அக்கறை, அன்பு இருக்கிற ஒரு ஜீவன்கள் யாருமே இல்லை. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. மிக அற்புதமான பாடல். இந்த ஒரு பாடல் போதும் நடுவர் அவர்களே. இன்றைக்கு அப்பாவும் அம்மாவும் ஒரு கொடுக்கின்ற ஆதரவையும் அன்பையும் பயன்படுத்தி கொண்ட ஒரு குழந்தை சமூகத்தில் மிகப்பெரிய இடத்தில் வரும். இது நிச்சயமான உண்மை. தன்னுடைய வயிற்றில் 10 மாதம் சுமக்கின்ற தாயும், தன் குடும்ப சுமையை தோளில் சுமக்கின்ற தந்தையும், நீ அடுத்தவர்களை விலக்கி வைத்தால் விலகி போய்விடுவார்கள், ஆனால் நீ விலக்கி வைத்தாலும் உன்னை தேடி வருகின்ற உன்னதமான உறவு தந்தையும் தாயும். அவர்களை பரிதாபத்திற்குரியவர்களாக ஆக்கிவிடாதீர்கள். ஏனென்றால் உங்கள் வாழ்க்கை பிற்காலத்தில் பரிதாபத்திற்குரியதாக ஆக்கிவிடும். எனவே அன்பு குழந்தைகள் நிறைந்த இப்பள்ளியில் மிகச்சிறந்த இத்தலைப்பை கொடுத்து இந்த பள்ளியில் விழா நடைபெறுவதற்கு மிகச்சிறந்த ஆதரவை கொடுத்த பள்ளி தாளாளர் அவர்களுக்கு எனக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய சூழலில் அதிகம் பாதிக்கப்படுபவர்கள், பரிதாபத்திற்கு உள்ளாக்கப்படுபவர்கள் பெற்றோர் என கூறி என் வாதத்தை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை அருமை. தவறு செய்தவன் திருந்த பார்க்கணும், தப்பு செய்தவன் வருந்தியாகணும். அந்த மாதிரி நீங்களா தப்பு செய்றீங்க, நீங்களா செய்யாதீங்க அப்படின்னு அற்புதமாக நமது கிருஷ்ணவேணி அவர்கள் பேசிவிட்டு போய் அமர்ந்திருக்கிறாங்க. அவங்க சொல்றது ஒரு நியாயமாக தானப்பா இருக்கு. இவங்க என்ன பேச போறாங்கன்னு தெரியலையே. அடுத்தது திரு வெங்கடேசன் அவர்கள் வராங்க. மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களுக்கும், இங்கு அமர்ந்திருக்கும் அனைத்து மாணவ செல்வங்களுக்கும், பெற்றோர்களுக்கும், ஆசிரியர்களுக்கும் முதற்கண் என் வணக்கத்தையும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாருமே பரிதாபத்துக்குரியவர்கள் தான். ஆனால் பிரச்சனை என்ன தெரியல, யாருடைய யார் எதிர்காலத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க, யார் இன்னைக்கு பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க, இதுதான் இங்கே கேள்வி. சார், உங்களுக்கு ஒரே ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் சார். நான் அதாவது இன்னைக்கு இருக்க இந்த தலைமுறை பசங்க இருக்காங்கல்ல, இவங்கள் வெளியில் சந்தித்துட்டு இருக்க பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் சவால்களையும் நம்மளோட இளமை காலத்தில் நம்ம 10ல் 1% கூட சந்திச்சது இல்லைங்க. அதுதான் உண்மை. அதைத்தான் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கேன். அந்த ஒரு அழகா ஒரு விஷயம் சொன்னாங்க. எனக்கு முன்னாடி பேசின தீஷ்மா, கிருஷ்ணவேணி 2 சகோதரிகளும் அழகான ஒரு விஷயத்தை சொன்னாங்க. இதில் என்ன அப்படின்னா, அவங்கள பேச சொன்னால் புலம்பிட்டு போயிருக்காங்க. வீட்டில் தான் புலம்புறாங்கன்னா இங்கேயும் வந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அதானம்மா, இங்கேயாவது வந்து ஒரு நல்லா பேசியிருக்கலாம்ல. சகோதரி தீஷ்மா அவர்களை ஒரு விஷயம் நல்லா சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கங்க. குழந்தைகள் அடம் பிடிக்கிறத தயவு செய்து குறை சொல்லாதீர்கள். ஏன்னா இங்கே இருந்து என்னைக்கு அந்த குழந்தை நம்மளை விட்டு வெளியே போய் வேலைக்கு குடும்பத்துக்குன்னு உள்ளே போகுதோ அன்னைக்கு அவங்களுக்கு தேவையான விஷயங்களை எங்கேயுமே கிடைக்காது. இந்த சமூகம் எதையுமே தருவதில்லை. நான் ரொம்ப எனக்கும் என்னோட முன்னாடி தலைமுறைக்கும் ஈஸியாக கிடைச்ச எதுவும் இந்த தலைமுறைக்கு ஈஸியாக கிடைக்கலைங்க. நடுவர் அவர்களே, எனக்கு எங்கள் தாத்தாவுக்கு 2 மனைவி, 16 பிள்ளைங்க. போதுமா? 16 பிள்ளைங்க. மனுஷன் சந்தோஷமாக வாழ்ந்தாருங்க, எந்த பிரச்சனையுமே இல்லை. அந்த 16 பிள்ளைங்களில் 6 பேர் ஆம்பளை பசங்க, 3 பேர் கவர்மெண்ட் வேலை. அந்த 3 பேர் கவர்மெண்ட்டை, மீதி 3 ஆம்பளை பசங்களில் ஒருத்தர் ஒரு கப்பலுக்கு போனார், 2 பேர் வெளிநாட்டுக்கு போயிட்டு செட்டில் ஆகிட்டாங்க. அந்த 6 பேர் 8 பொம்பளை பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. சூப்பர். நான் கேட்குறேன், இன்னைக்கு 2 ஆம்பளை பிள்ளைங்க இருக்காங்க, ஒரே ஒரு பொம்பளை பிள்ளைக்கு இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியுது? ஆமாப்பா, நீங்களாம் வரதட்சணை மேலே வரதட்சணை கேட்டிருந்தீங்கன்னா எங்கே இருந்து கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் சொல்லுங்க பார்ப்போம். 100 பவுன் போடு, 50 பவுன் போடு சார், எல்லாமே ஈஸியாக கிடைச்சிது சார். வேலை
கல்வி. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அதாவது பியூசி அப்படின்ட்டு அந்த காலத்தில் எத்தனை பேர் பெருமையாக சொல்வதை கேட்டிருக்கிறோம் தெரியுமா? நான் அந்த காலத்து பியூசினா வேற ஒன்றும் இல்லை, நீங்கள் ஏதோ டிகிரிலாம் நினச்சிடாதீங்க. அது ப்ரீ யூனிவர்சிட்டி கோர்ஸ், வேற ஒன்றும் இல்லை. அதாவது நம்ம காலேஜ் போகிறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம 11வது 12வது படிச்சுட்டு இருக்கோம்ல, அதுதான். அதையே பெருமையாக சொன்னார்கள். உண்மை என்ன தெரியுமா? அந்த காலத்து பியூசி இன்னைக்கு ஒரு டிகிரிக்கு சமமானது. நாங்கள் படிக்கிற காலத்தில் இப்போ தேர்வில் தோற்று போனவங்க தான் தற்கொலை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பார்த்துறீங்களா? தெரியும்ல, தேர்வில் தோற்று போனவர்கள் தேர்வில் தேர்ச்சி பெற முடியலன்னு தற்கொலை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த வருஷம் பேப்பரை எடுத்து பாருங்க, ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி தோற்று போயிடுவோம்னு பயந்து எத்தனை பிள்ளைகள் தற்கொலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க தெரியுங்களா? சார், விஷயம் என்ன தெரியுமா? ரிசல்ட் வந்தோன்னா அத்தனை பிள்ளைகளும் பாஸு, நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணிட்டாங்க. நான் கேட்குறேன், இந்த ப்ரெஷரை அந்த குழந்தைகள் மனதில் விதைத்தது யார்? பெற்றவங்க. சார் சரியாதானமா சொல்றாரு சார். இந்த உங்களுடைய கனவை பெத்த பிள்ளைகள் மேல் திணிக்கிறேன் சார். நல்லா திணிக்கிறீங்க. நல்ல பேரண்டிங்கிறது என்ன தெரியுமா சார்? சார், நான் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். என் குடும்ப சூழ்நிலை, எங்கள் அப்பா அம்மா படிக்க வைக்கல, அதனால் நான் என் கனவை துரத்த முடியல. உன் கனவு என்ன? உன் கனவை சொல்லு, நான் உன் கூட நிற்கிறேன், நீ துரத்துன்றது தான் நல்ல பேரண்டிங். அதை விட்டுட்டு நான் டாக்டர் ஆகல, நீ டாக்டர் ஆகுன்னு என்பது எப்படி நல்ல பேரண்டிங் ஆகும்? கனவுகளை சார் எதுவுமே கிடைக்கிறது இல்லைங்க சார். பெண்களுக்கு பாதுகாப்பு, பெண் பிள்ளைகளுக்கு சார், நாங்கள் படித்த காலத்தில் ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வந்த உடனே ட்ரெஸ்ஸை கீஸெல்லாம் கட்டி போட்டு வெறும் பெனியன் டவுசரோடு ஓடி போய் விளையாடுறதுக்கு ஓடிடுவோம் சார். நம்ப மாட்டீங்க, எங்கள் தெருவில் அத்தனை பெண் பிள்ளைகளும் வந்து கூட கிரிக்கெட்டு, கில்லி, கோகோ எல்லாம் விளையாடுவாங்க. அடிச்சுன்னு மாளுவோம், ஏன் முடியாம பிடிச்சிடும், அவன் முடியாம பிடிச்சி நல்லா அடித்து விளையாடுவோம். இன்றைக்கு பெண் பிள்ளைகளை நம்பி வெளியே அனுப்ப முடியுதா? அதுதான் இன்னைக்கு சமூகம் இந்த பிள்ளைகளை நமக்கு எல்லாம் ஈஸியாக கிடைச்சதோ எல்லாத்தையுமே சிரமமா மாற்றி இருக்குன்றது தான் இன்னைக்கு நிதர்சனமான உண்மை. அதைத்தான் நாங்கள் சொல்றோம் சார். இந்த ஒன்றும் இல்லைங்க, சரி படிச்சு பிள்ளைகளே, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க, உங்களை துரத்திக்கிட்டே இருக்கும் இந்த சமூகம். நீ படிச்சியா, படிக்கிற வரைக்கும் துரத்தும். படித்து முடித்த உடனே காலேஜ் மட்டும் முடியும், உனக்கு நல்ல வேலை கிடைச்சோன்னு துரத்தும். படித்து முடிச்சுட்டு வேலைக்காக ஓடணும், வேலை கிடைச்சா விட்டுருவாங்களா? கல்யாணம் பண்ணி வைக்க துரத்துவாங்க, கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமும் துரத்துவாங்க சார். 300 பவுன் நகை போட்டுட்டு 6.5 லட்சம் பணம், 6.5 லட்சம் கார் வாங்கி கொடுத்துட்டு ஒரு புள்ள தற்கொலை பண்ணிக்கிட்டு இருக்கு. இதை எந்த சமூகம் பேசிட்டு இருக்கு? இன்னைக்கு எதை பேசி கொண்டிருக்கிறோம்? நம்ம இந்த சமூகம் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது? இதைத்தான் நாங்கள் இங்கே கேட்குறோம். என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் இன்னைக்கு கேள்விக்குறியா நிற்கிது. இதுதான் மிகப்பெரிய பரிதாபம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். அருமை 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 அருமை. ரொம்ப அற்புதமான தன்னுடைய வாதத்தை வைத்து சென்றிருக்கிறார் நமது வெங்கடேசன் அவர்கள். அடுத்ததாக அவருக்கு பதில் சொல்ல ஆசிரியர் கலாவதி அவர்கள் வருகிறார்கள். தமிழை வணங்குகிறேன். தமிழை எனக்கு பயிற்றுவித்த என் தாயையும் வணங்கி, நல்ல ஒரு சிந்தனை பட்டிமன்றத்தின் நடுவராய் அமர்ந்திருக்கிற மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களே, எண்ணணியிலும் எதிரணியிலும் பேச வருகை தந்திருக்கிற சகோதர சகோதரிகளே, விநாயகர் சதுர்த்தி திருநாளிலே நல்ல ஒரு கருத்துக்களை பெற்றுச் செல்ல கூடியிருக்கிற ஆன்றோர்களே, சான்றோர்களே, உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். நடுவர் அவர்களே, பட்டிமன்றத்தோட தலைப்பு இன்றைய சூழலில் பரிதாபத்துக்குரியவர்கள் பெற்றோர்களா பிள்ளைகளா? எனக்கு முன்னால பேசின யாருமே இன்றைய சூழ்நிலை என்னன்னு சொல்லவே இல்லை. ஆமா, உண்மை உண்மை. நடுவர் அவர்களே, நாம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த 21வது நூற்றாண்டு என்று சொல்லப்படுகிற இந்த நூற்றாண்டு எப்படிப்பட்ட சூழ்நிலை அப்படின்னு சொல்லி அதை நம்ம கண்ணு முன்னால கொண்டாந்தா தான் பாதிக்கப்பட்டவர்கள் பெண்கள், குழந்தைகளா, பெற்றோர்களான்னு சொல்ல முடியும். நம்ம எதிரணியில் பேசினவர் பாவம், நான் டாக்டர் ஆகணும்னு நினச்சேன், டாக்டர் ஆக முடியல. எங்கள் சொந்தக்காரருக்கு 16 குழந்தை, அவங்கள 8 பேரை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. இவருக்கு யாரு கல்யாணம் பண்ணி வைக்கலையாட்டிருக்குது. குழந்தைங்க அடம் பிடிக்குது. அதை நீங்கள் தப்பாகவே நினச்சிக்காதீங்க. அவர் என்னென்னவெல்லாம் பாதிக்கப்பட்டாரோ அத்தனையும் வந்து சொல்லிட்டு போயிட்டாரே தவிர, நம்மளை பேச சொல்லி அழைச்சாங்களே பட்டிமன்றத்தில் ஒரு தலைப்புன்னு ஒன்று சொல்லி, அந்த தலைப்புல பிள்ளைகளுக்கு என்ன பரிதாபம்னு சொல்லி இருந்தாருன்னா நான் பெற்றோருக்கு என்ன பரிதாபம்னு சொல்லியிருப்பேன். அவர் கடைசியா ஒரு தீர்ப்பை சொல்லிட்டாரு, நீங்க சொல்லவே வேண்டாம், 2 பேரும் பரிதாபம்ட்டாரு.
அதுக்கு எதுக்குங்க பேசுறக்கு நம்ம 8 பேரு? நடுவர் ஒருத்தர். நடுவர் அவர்களே, இன்றைய சூழல்ங்கிறது என்னன்னு ஒரு சின்ன ஒரு அடையாளத்தை மட்டும் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு 21வது நூற்றாண்டுல எதையெல்லாம் இழந்து போய் இந்த சூழ்நிலையை நாம் நின்று கொண்டு இருக்கிறோம் தெரியுமா? எதிரணியில ரஞ்சித்துங்கிற ஒரு பேசினவர் சொன்னாரு, இன்னைக்கு இருக்கிற குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா நன்றி மட்டும் சொல்லுதுன்னு. இனிமேல் எல்லாருக்கும் போய் உறவு முறையை நீங்க சொல்லி கொடுங்க. இன்னைக்கு இருக்கிற குழந்தைகளுக்கு சித்தப்பாரு, சித்தியாரு, மாமா யாரு, அத்தை யாரு, பெரியப்பா யாரு, பெரிய தாத்தா யாரு தெரியாது. ஏன் தெரியுங்களா? வீட்டுக்கு ஒரு உறவுறை வருவாங்க, சொந்தக்காரவங்க வருவாங்க, இது செல்லவே இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கு. எப்படி ஐயா தெரியும்? பெற்றோர்கள் நம்ம வாழ்ந்த காலம் நல்லா இருந்துச்சுன்னு எதிரணியில் பேசுனீங்க, அதைத்தான் நாங்களும் சொல்ல வந்திருக்கிறோம். நம்ம வாழ்ந்த காலம் நன்றாக இருந்தது. இன்றைக்கு இருக்கக்கூடிய காலம், இன்றைய சூழ்நிலை நல்லா இல்லை. அதனாலதான் பெற்றோர்கள் பரிதாபத்துக்குரியவர்கள் அப்படிங்கிற கருத்தை சொல்ல வந்திருக்கிறேன். நடுவர் அவர்களே, ரொம்ப நேரம் நான் பேசல, 4 பாயிண்ட்டை மட்டும் நான் சொல்றேன். உங்களுடைய தீர்ப்புக்கு அது சாதகமாக இருக்கும்னு சொல்லி நான் சொல்லுங்கம்மா. 4 பாயிண்ட். மொதல் இது, அன்றைய இருந்த பொருளாதாரம் இன்னைக்கு இருக்கிற பொருளாதாரம் எப்படியாய் மாறி இருக்கிறது, அதுதாங்க இன்றைய சூழ்நிலை. இன்றைய சூழ்நிலையில பெற்றோர் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களா, பிள்ளை பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களா? 16 பிள்ளைய பெற்றாங்க நம்ம அம்மா அப்பா, கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வச்சாங்க. அவங்களுக்கு சோறு ஓடுறதுலையோ ஆஸ்பத்திரிக்கு போகிறதோ பராமரிக்கிறதுலையோ ஒரு செலவு பெற்றோருக்கு இல்லை. ஆனா இன்னைக்கு அம்மா அப்பா ஒரு பிள்ளைய வச்சிருக்கிறாங்க, கொண்டு போய் சேர்க்கிற பள்ளிக்கூடத்துல 1 லட்சம் ரூபாய் டொனேஷன் கொடுக்குறாங்க. பரிதாபத்துக்குரியவர்கள் பெற்றோர்களா, பிள்ளைகளா? நடுவர் அவர்களே, இன்றைய விலைவாசியினுடைய ஏற்றத்தாழ்வுல பாதிக்கப்பட்டு இருக்கிறது பெற்றோர்களா, பிள்ளைகளா? குழந்தை சொல்லுது, நான் பள்ளிக்கூடம் போகணும்னா நான் கார்ல போகணும். ஐயா, சமுதாயத்துல ஒவ்வொரு பெற்றோரும் தன்னுடைய குழந்தைய ஸ்டேட்டஸா கொண்டு வரணும்னா சொந்த வீடு வேணும். நான் தன்னோட நண்பன் ஒருத்த 1 மாடி கட்டடத்தில் இருக்கிறான்னா இவன் 2 மாடி கட்டடத்தில் இருக்கணும். அவன் போறது கிரீட்டா காருன்னா இவன் ஹேரியர் கார்ல போகணும். அப்பதான் அவனுக்கு சமுதாயத்தில் அந்தஸ்து. பொருளாதாரம்ங்கிற பேர்ல இன்னைக்கு பெற்றோர்கள் சின்னாபின்னமாகி கொண்டு இருக்கிறார்கள் தெரியுமா? அப்பா சொல்லுவாரு, நான் தான் படிக்கல, என் மகனாவது படிக்கட்டும்னு சொல்லி நினைக்கிறது எந்த விதத்துல தப்பு நடுவர்களே? ஒரே பையன் கார் வேணும்னு ஒத்த காலில் நின்று இருக்கான். அவங்க பெற்றோர் கெஞ்சி இருக்கிறாங்க, உனக்கு இன்னும் வயது வரல, வேண்டான் இருக்காங்க. கார் வாங்கி கொடுத்தே ஆகணும்னு சொல்லியிருக்கான். பையன் 2 நாள் சோறு திங்கலையேங்கிறக்காக கார் வாங்கி கொடுத்துட்டாங்க. காரை வாங்கிட்டு போனவன் வீட்டுக்கு வரல, அவனை 108 தூக்கிட்டு போயிருச்சு. ஒரே ஒரு பையனை பெற்றெடுத்த அந்த தாய்க்கும் தகப்பனுக்கும் தான் தெரியும் அந்த நெஞ்சோட வேதனை. ஆனா அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன தெரியுமா? நான் ஜாலியா சுத்தணும். அன்னைக்கு 16 குழந்தை இருந்தாங்க ஐயா, 1 போனா 1 இருந்துச்சு ஐயா. இன்னைக்கு இருக்கிறதே 1. பெற்றோர்கள் ஏன் அதை கட்டி காக்க மாட்டாங்க? ஏன் அந்த குழந்தைக்கான வயதுகளை தடைகளை வைக்க மாட்டார்கள்? பரிதாபத்துக்குரியவர்கள் பெற்றோர்களே என்பதுதான் என்னுடைய வாதம். வாய்மொழி கேட்டோரை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி. ரொம்ப அற்புதமா கலாவதி அவர்கள் பேசியிருக்காங்க. நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க. நாங்க தான் பரிதாபத்துக்குரியவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாங்க நாசியா நோமின். உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். உங்கள் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்களை கூறுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய சூழலில் மிகவும் பரிதாபத்துக்குரியவர்கள் பிள்ளைகள் தான் என்பது எங்கள் அணியினுடைய வாதம். நான் ஒரு விஷயத்தை முன்னாடியே தெளிவு பண்ணிற நடுவரியா, பெற்றோர்களின் மீதோ சமூகத்தின் மீதோ குற்றம் சாட்டுவது எங்கள் அணியினுடைய நோக்கம் அல்ல. குழந்தைகளின் மீதான உங்களுடைய பார்வையை, கண்ணோட்டத்தை மாற்றிக்கோங்க என்ற ஏக்கம் தான் எங்கள் அன்னைக்கு. அவ்வளோதான். நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கிறோமா சார்? எப்போதெல்லாம் பிள்ளைகள் பரிதாப சூழலுக்குள் மாட்டிக்கொள்கிறார்கள், எப்போதெல்லாம் தங்களுடைய பிள்ளைகளை பெரும் வரமாக பார்க்காமல் வெறும் வாரிசாக மட்டும் பார்க்கும் பொழுது, வாழ்வினுடைய அனுபவங்களை சொல்லித்தராமல் வெறும் வார்த்தைகளில் அனுதாபங்களை மட்டும் அள்ளித்தரும் பொழுது, அடிப்படை தேவைகளை கற்றுத்தராமல் ஆடம்பர வாழ்க்கை முறையை மற்றும் பெற்றுத்தரும் பொழுது, தோல்வி தரக்கூடிய வழியை அனுபவிக்க விடாமல் வெற்றி தரக்கூடிய சுகத்தை மட்டும் ஆதரிக்கும் பொழுது, அவ்வளவு ஏன் தொலைதூர உறவு முறைகளை தெரிந்து வைத்துக் கொள்ளாமல் தொழில்நுட்ப அணுகுமுறைகளை மற்றும் அள்ளித்தரும் பொழுது, மொத்தத்தில் பிள்ளைங்க பகட்டாக வாழ்வது போல் காட்டிக்கொள்கிறார்கள். ஆனால் அவர்கள் வாழ்க்கையை எதிர்கொள்ள முடியாத பரிதாப சூழலுக்குள் மாட்டிக்கொள்கிறார்கள்.
நான் ரொம்ப சுலபமாக இந்த தலைப்பு அணுகிறேன். நீ விழுந்து எழுந்தா உனக்கு விருப்பமானதை கற்றுக்கலாம். நீ விழுந்தா உன்னை கைப்பிடிச்சு தூக்கி விடுறதுக்கு அம்மா அப்பா இருக்காங்கங்கிற நம்பிக்கை ஒரு பிள்ளைக்கு போதுமானது. ஆனால் என் புள்ள விழுந்தரவே கூடாது என்ற பெற்றோர்களின் எண்ணம் தான் ஆபத்தானது. பிள்ளைகள், அதுவும் குறிப்பாக பெண் பிள்ளைகளுடைய நிலைமை மிகவும் பரிதாபத்துக்குரியது. எல்லா சூழலிலும், கண்டிப்பிலும் சரி, கரிசனத்திலும் சரி, பெண் பிள்ளைகளை நோக்கி ஏதோ ஒரு கட்டுப்பாடு தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு ஏதோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் சொல்றாங்க. இங்க இருக்கிற பெண் பிள்ளைகளை பார்த்து ஒரு பெண்ணாக, ஒரு சகோதரியாக, ஒரு தோழியாக நான் இதை பதிவு செய்கிறேன். இன்றைய பெண் பிள்ளைகளுக்கு அதிகம் தேவைப்படுவது AI என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அல்ல, EI என்று சொல்லப்படுகிற எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். பிள்ளைகளை உடல் ரீதியாக, மன ரீதியாக தாக்குவதற்கு இந்த சமூகம் காத்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் பிள்ளைகள் என்ன செய்யணும்? கடுமையான சூழல் வரும் பொழுது கவனமாக களமாடுங்கள். கடுமையான சூழல் வரும் பொழுது உங்களை கழுகாக மாற்றிக்கொண்டு மீண்டும் உயிர்த்தெழுந்து ராஜாலியாக பயணியுங்கள். இதுதான் இன்றைய பெண் பிள்ளைகளுக்கு மிகவும் முக்கியமானது. நான் சொல்றேன், இன்றைய பெண் பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய தற்காப்பு என்ன தெரியுமா? பெரும் ஆயுதம்லாம் இல்ல, மனத்தின்மை இருந்தா போதும். எதிரநிலை பேசின ஆசிரியர் கலாவதி மேம் சொன்னாங்க, பிள்ளைகளின் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் சொன்னாங்க. இன்ஸ்டாகிராம், அது இதுன்னு, வாட்ஸ்அப்லாம் சொன்னாங்க. நான் ஒரு உண்மையை உடைக்கணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம பிள்ளைகளையே ஓல்டு நியூ ஜென்ரேஷன் பிரிக்கிறோம். இன்னைக்கு பெற்றோர்களே 2 ஜென்ரேஷனாக இருக்காங்க. உதாரணத்துக்கு எங்கள் அம்மா அப்பாலாம் கல்யாணம் 23 வருஷம் ஆச்சு. மோதல் வராத நாட்களே இல்லை. ஆனால் எந்த இடைவெளியில் பிரிதலும் புரிதலும் இருக்குன்னு பிள்ளைகள்கிட்ட காட்டிக்க மாட்டாங்க. ஆனால் இன்னைக்கு ஜென்ரேஷன் பெற்றோர்கள், குறிப்பாக இந்த ஜென்சி பேரண்ட்ஸ், சமூக வலைத்தளங்களை திறந்தாலே விவாக செய்திகளை விட விவாகரத்து செய்திகள் தான் அதிகமாக பகிரப்படுகிறது. இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் பையன்ட்டு இருக்கு, இவங்க போகிற பிரேக்கிங் நியூஸை பார்த்தா அவன் பிரேக் ஆகுறான். இதில் சோசியல் மீடியாவில் பிள்ளைங்க கெட்டு போகிறாங்கன்னு சொல்கிறாங்க நடுவர்களே. இது என்னங்கய்யா நியாயம்? அப்போல்லாம் வருஷத்துக்கே 3 டெஸ்ட் தாங்க ஐயா இருக்கும், காலாண்டு, அரையாண்டு, முள்ளாண்டு. ஆனால் இப்போ காலையில் ஆரம்பித்தா காலை டெஸ்ட், மதியம் டெஸ்ட், மாலை டெஸ்ட், ஸ்லிப் டெஸ்ட், யூனிட் டெஸ்ட், வீக்லி டெஸ்ட், ஒன் வேர்ட் டெஸ்ட், பிளட் டெஸ்ட், ஐ டெஸ்ட் தவிர மற்ற எல்லா டெஸ்ட்டும் வைக்கிறாங்க ஐயா. ஐயா நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கீங்களா? மன உளைச்சல். மன உளைச்சலுங்க. நாங்கள் அதிலே தாங்க ஏன் வாழ்ந்துட்டு வரோம். இன்றைய சூழலில் மிகவும் பரிதாபத்திற்குரியவர்கள் பிள்ளைகள் தான் என்று கூறி எங்கள் நடுவர் நல்லதொரு தீர்ப்பை வழங்குவார் என்ற நம்பிக்கையுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை. ரொம்ப அற்புதமாக நாசியா நோமின் அவர்கள் அவர்களுடைய வாதத்தை வைத்து சென்றிருக்கிறார்கள். நமது பெற்றோர்களே பரிதாபத்துக்குரியவர்கள் என்ற அணியின் இறுதி பேச்சாளர் ஆசிரியர் தங்கவேல் ஐயா அவர்கள். அன்னை தமிழை வணங்கி இன்று மிக அற்புதமான நாள், விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு நடக்கக்கூடிய இந்த பட்டிமன்றம் எங்கெங்கெல்லாம் தமிழ் இருக்கின்றானோ அங்கெல்லாம் இந்த தமிழன் தொலைக்காட்சி சென்று தமிழ் மக்களுடைய மனதை மகிழ்வித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அந்த அத்துணை தமிழ் நெஞ்சங்களுக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்களை கூறி, நடுவர் அவர்களே, முன்னால் சென்ற மாணவி அவங்களுக்கே உரிய பாணியில் பேசிட்டு போயிருக்காங்க. ஆமாம். ஏன்னா அவங்களுக்கு டெஸ்ட்னா பயம். டெஸ்ட் எழுதிய பயம், என்ன எதிர்த்தாலும் பயம். டெஸ்ட் எழுதாமல் பாஸ் பண்ண முடியுமா? முடியாது. டெஸ்ட் எழுதாமல் ஏதாச்சும் வேலைக்கு போக முடியுமா? முடியாது. இதுக்கோசரம் நாங்கள் என்ன பண்ண முடியும்? படிக்கிறது நீ. அதுக்கு அதை விட்டு போட்டு பெட்ரோல் தான் படிக்க சொல்கிறாங்க. நாங்கள் எதுக்காம உன்னை படிக்க சொல்கிறேன்? உன்னுடைய வாழ்க்கை முன்னேற வேணும்னு நாங்கள் நினைக்கிறோம். அதை விட்டு போட்டு ஐயோ ஆசிரியர் டெஸ்ட் எழுத சொல்கிறாங்க. ஆசிரியர் வேலை அதுதானே. டெஸ்ட் எழுத சொல்கிறது ஆசிரியர் வேலை. அதுக்கு தான் சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறோம். ஐயா டெஸ்ட் வைக்கலாம், அவங்க அதை சொல்லல. சொல்லுங்க. டெஸ்ட் வைக்கலாம், நீங்க அந்த காலத்துல இருந்து வச்சிட்டு இருக்கீங்க. ஒரு வாட்டி 2 வாட்டி வச்சுக்கிறீங்க, 3 வாட்டி வச்சிங்க. இப்ப டெய்லி வைக்கிறீங்க டெஸ்ட். அதனால நாங்க மன உளைச்சலுக்கு ஆளாகிறோம்னு சொல்றாங்க. அந்த மன உளைச்சலே ஆளாக வேண்டிய அவசியமே இல்லை. அதாவது ஒரு 10 பாடம் இருக்குன்னா 10 பாடத்தை ஒரே நாள் உட்காந்து படிச்சீங்கன்னா அது உங்களால முடியாது. அதற்காகத்தான் நாங்க கொஞ்சம் கொஞ்சமா நல்லது செய்றீங்க. 10 குச்சி ஒண்ணா வச்சு உடைக்க முடியுமா? நல்லது செய்யறாங்களாமா? 10 குச்சி ஒண்ணா வச்சு உடைக்க முடியுமா? முடியாது. ஒரு குச்சியை உடைச்சு பாருங்க, உடையும். அதுதான் நாங்க சொல்லக்கூடிய விதியா. அதை நீங்க மன உளைச்சல் எடுத்துக்கிட்டு நாங்க என்ன பண்ண முடியும்? அதை விட்டு இன்னொன்னு சொல்றாங்க, அதாவது மனத்தின்மை
மனத்தின்மை அப்படிங்கிறாங்க. மனத்தின்மைக்காகத்தான் இந்த பெற்றோர்கள் தங்களை உயிரையே விட்டு உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம். மனத்தின்மை வரணும், நீ ஆரோக்கியமாக இருக்கணும், உன்னுடைய வாழ்க்கை நீ உன்னோட கையில் வச்சிருக்கணும் அப்படிங்கிறது தான் நாங்கள் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம். அதை வேண்டான்னு சொன்னால் நாங்கள் என்ன பண்ண முடியும்? அதே மாதிரி முன்னேற வேண்டும் அப்படின்னா முன்னேறுவதற்கான வழிமுறைகளை சொல்லிக் கொடுப்பதுதான் பெற்றோருடைய வேலை. அந்த முன்னேற்றத்தை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னதுனால தான் நாங்கள் மன உளைச்சல் இருக்கிறோம், பரிதாபத்துக்குரியவர்களாக இருக்கிறோம். வேறு எதுவுமே கிடையாது. பரிதாபத்துக்குரிய காரணமே அதுதான். நீங்கள் பண்ணக்கூடிய சேட்டைகள் எல்லாம் நாங்கள் கண்டுக்காமல் இருக்கோன்னு ஐயா சொன்னார். இப்போ கவனமாக முதல் எடுத்து அவர் தான் சொன்னார், ஐயா இவங்க குழந்தைகளெல்லாம் அப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு. ரைட்டு, முதல் வருஷம் அதாவது 6 மாத குழந்தை 7 மாத குழந்தை இப்போ அந்த தாய் கொண்டு போய் ஒரு கடையில் கேட்குற ஒரு முட்டாய் வாங்கி கொடுக்கலன்னு சொல்லுது. உடனே அது பிறண்டு அழுகுது. அடுத்த நிமிஷம் வாங்கி கொடுத்துட்றோம். உடனே அடுத்த நாள் என்ன செய்யும்? வேறொன்றுக்கு பிறண்டு அழுகும். அதையும் வாங்கி கொடுத்துறோம். அதுக்கு இப்படியே பண்ணும்பொழுது அந்த குழந்தை கெட்டு போகுமா நல்லா வருமா? அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். அதனால் என்ன ஆகுன்னா எங்களுக்கு தான் மன உளைச்சல் ஒழிய குழந்தைகளுக்கு மன உளைச்சல் கிடையாது. ஆகவே எந்த ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தாலும் பெரியவர்கள் சரியான முறையிலே தன்னுடைய வழிகளை செய்வார்கள். இந்த கிணத்துல போய் குதிக்காதரா, அதை தண்ணி இல்லை அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். அதெல்லாம் முடியாது, நான் குதிச்சு தான் பார்ப்பேன் அப்படின்னு நான் என்ன பண்ண முடியும்? அந்த மாதிரி எல்லாம் நீங்கள் இருக்காதீங்க. அதனால் நாங்கள் அந்த மன உளைச்சலில் தான் நாங்கள் பெற்றோர்கள் ரொம்ப சங்கடத்தில் ஆளாகிறோம். பெற்றோர் சொல் கேட்டால் நீங்களும் வேதனைப்பட மாட்டீர்கள், நாங்களும் வேதனைப்பட மாட்டோம். இதுதான் உண்மையான கருத்து. பெற்றோர்கள் தான் கடவுள். கடவுள் எங்கேயுமே கிடையாது. ஒவ்வொரு பெற்றோர்களும் தான் கடவுள். சிவன் பார்வதி காலையில் எழுந்திரிச்சு அவன் காலை தொட்டு கும்பிட்டு போங்க, உங்கள் வாழ்க்கை சுகமாக இருக்கும். அதுதான் சுகம், அதுதான் இன்பம். அப்போ பெற்றோர்கள் மகிழ்ச்சியாக இருப்பாங்க, கவலைப்பட மாட்டாங்க. ஆனால் அந்த காரியத்தை நீங்கள் செய்ய மாட்டேங்கிறீங்க. அதுதான் இப்போ எங்களுடைய வேதனை. எதை சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க. பைக்கில் பைக் இந்த பைக் வேண்டாண்டா, எமஹா வாங்கி கொடுத்தா கூட்டிகிட்டு போய் வேண்டான்னு சொன்னால் அதெல்லாம் முடியாது, எனக்கு எமஹா தான் வேணுங்கிறேன். வாங்கிட்டு போய் 3 நாளில் போய் அடித்து செத்து போகிறேன். அது மாதிரி நம்ம ஒவ்வொரு கருத்தையும் நாங்கள் உங்களுக்கு மன வேதனைக்காக சொல்வதில்லை. குழந்தைகளுடைய வாழ்க்கை தெளிந்த நீரோட்டமாக இருக்க வேண்டும். அதிலேயே தன் கையை ஊன்றி அந்த குழந்தை எழுந்து நடக்க வேண்டும் என்பதுதான் பெற்றோருடைய கருத்து. அதை நாங்கள் இன்னைக்கு இல்லை, என்னையிலேருந்து சொல்லிகிட்டே தான் இருக்கிறோம். சொன்னார் 10 குழந்தைகள் என்று சொன்னார்கள். ஆமாம், 10 குழந்தைகள் இருந்தால் அந்த 10 குழந்தைகளும் அவங்களோட விளையாண்டு அவங்க அறிவை பெருக்கிக்கொள்கிறது. அப்பொழுது பெற்றோருக்கு வேலை இல்லை, பெற்றோருக்கு வேலை இல்லை. இன்னைக்கு ஒரே ஒரு குழந்தை. அதனால் குழந்தைகளுக்கு கண்டிப்பாக சலுகைகள் கொடுக்கப்படுகிறது. அதனால் பெற்றோர்கள் வேதனைப்படுகிறார்கள். இதுதான் உண்மை, வேறு எந்த காரணமும் கிடையாது. பெற்றோர்கள் வேதனைக்கு உரியவர்கள் தான் என்பதை தீர்ப்பாக கூறி எங்களுக்கு நல்லதொரு தீர்ப்பை வழங்க வேண்டும் என்ற நேரத்தை கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இறுதி பேச்சாளராக நமது வசந்தி அவர்கள். பிறந்து சிறந்த மொழிகளிலே சிறந்தே பிறந்த எம் தாய்மொழியாம் தமிழ் மொழியை வணங்கி அனிச்ச மலர் போல் அழகாய் அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களே, நீங்கள் வேகமாய் பேசுவதில் ஒரு ஹீரோ ஹேண்டா, ஜில்லென்று பேசுவதில் நீங்கள் ஒரு ஜிகர்தண்டா, எதிரணிக்கு தீர்ப்பதில் சொல்வதில் நீங்கள் என்ன ஒரு மண்டா. என்னமா இப்படி சொல்லிட்டியாமா? நடுவர் அவர்களே, அழகாக எங்கள் அணிக்கு தீர்ப்பு சொல்லி அமர்ந்திருக்கும் தங்கவேலு அவர்கள் மீண்டும் ஒரு நன்றியை கூறிக்கொள்கிறேன். மேனா சொன்னாங்க, எங்களுடைய தீக்ஷனா சகோதரி சொன்னாங்க, இருக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் விழிப்புணர்வே இல்லைன்னாங்க. ஆமாங்க, ஏன்னா விழிப்புணர்வே இல்லாத ஒரு குழந்தைய, அதாவது இப்பெல்லாம் கருவறையில் இருக்கும்போதே குழந்தை எந்த ஸ்கூலில் கொண்டு சேர்க்கலாம், எந்த பள்ளிக்கூடத்தில் கொண்டு சேர்க்கலாம் அப்படின்னு தானே நீங்கள் நினைக்கிறீங்க. அதுக்கப்புறம் கிருஷ்ணவேணி வேணா சொல்கிறாங்க, இப்பெல்லாம் உறவுக்காரங்கள்ட்ட உறவை சொல்கிறதில்ல, சொல்லிக் கொடுக்கறதில்ல. யாருங்க சொல்லிக் கொடுக்கணும்? யார் உறவை சொல்லிக் கொடுக்கணும்? நீங்கள் தானங்க சொல்லிக் கொடுக்கணும். என்னைக்காவது குழந்தைங்களை கூப்பிட்டு வச்சு தாத்தா பாட்டி அம்மா அத்தை அப்படின்னு சொல்கிறது கூட, அது கூட அந்த குழந்தைங்கிட்ட என்ன தெரியுமா சொல்கிறாங்க, ஒரு பக்கத்து வீட்டுக்காரங்க எங்கள் வீட்டில் அவங்க ஹஸ்பண்டும் கணவனும் மனைவியும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ என்ன பண்ணாங்க, அவங்க தங்கச்சியை பற்றி பேசுகிறாங்க, குறை சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம், எல்லாம் வந்தது உன் தங்கச்சி இருக்காளே, அவன் எல்லா இடத்துலையும் கோலை பணிச்சிட்டு இருக்கா, கோல்முட்டி அப்படின்னு இந்த அம்மா சொல்கிறாங்க. இதை கொஞ்சம் நேரத்துக்கெல்லாம் அந்த
ஐயாவோட தங்கச்சி வந்துட்டாங்க. உடனே என்ன பண்ணுறாங்க, எதுவுமே தெரியாது, வாங்க நீ வாங்க, இப்போ தான் அவங்கள பற்றி பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னோடனே அந்த குழந்தை சொல்லுது, ஆமாம் நீங்கள் தானே கொல்முட்டி அத்தை. இப்படி பிள்ளைகளுக்கு இல்லாத ஒரு வார்த்தைகள்லாம் உருவாக்கிக்கிட்டு கொடுத்துட்டு அந்த குழந்தை பொய் சொல்லுது அப்படின்றீங்க. மொபைலை வாங்கி கொடுக்கறது யாருங்க? நீங்கள் தானேங்க. நீ அழுதா குழந்தை, அதாவது குழந்தைகளுக்கு ஒரு உளவியல்னு இருக்குது. அது எப்படின்னா, அழுது புரளும் குழந்தை, எனக்கு அதைத்தான் வேணும். இதுவரை எனக்கு இருக்க பேரண்ட்ஸ் சொல்லுங்க, அவள் அதெல்லாம் சாப்பிடவே மாட்டா, ரொம்ப அடம் பண்ணுவா, அதனால அவளுக்கு நான் செஞ்சு கொடுப்பேன். ஏன் செஞ்சு கொடுக்குற? செஞ்சு கொடுக்காத, அழட்டும். ஒரு நாள் பட்டினி கிடக்குமா, 2 வேளை பட்டினி கிடக்குமா, கிடக்கட்டும், தானா அடங்கும். குழந்தைங்களுக்கு இதை தான் செய்யணும், இதை தான் செய்யக்கூடாதுன்றது உணர வைக்கிறது நீங்க தானேங்க. அதெல்லாம் விட்டுட்டு உறவுகளை வர்றவங்களுக்கு வணக்கம் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கறது யாரு? நாம தானே சொல்லிக் கொடுக்கணும். நீ எதை விதைக்கிறியோ அதுதான் விருட்சமா வளரும். நாம என்ன செய்யறோமோ அதுதான் அந்த குழந்தைங்க மனசுல பதிவாகும். சொல்லிக் கொடுக்கணும். ஆடமர விதைகளை விதைக்காதீங்க. பார், இதான் உன்னுடைய ஃபேமிலி, இதுதான் உன்னுடைய சிச்சுவேஷன், நீ நல்லா படிச்சா நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுங்க. அதுங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வரும், உனக்கு அதை வாங்கி தரேன், இதை வாங்கி தரேன், இதெல்லாம் படிச்சுன்னு ஏன் ஆடமர விதையை விதைக்கிறீங்க? விதைக்காதீங்க. அது விதைக்கிறதுனால தான் அது கேட்குது. கண்ட்ரோல் பண்ணுங்க. இதுதான் நம்மளுடைய சூழ்நிலை அப்படின்னு சொல்லி கொடுக்குங்க. காலையில் இந்த குழந்தை ஸ்கூலுக்கு போகுது. 2வது இன்னொன்று பார்த்துட்டீங்கன்னா, என்ன நடக்கிற உண்மைகளை தான் நானும் சொல்கிறேன். காலையில் இங்கே இருக்கிற குழந்தை எல்லாருமே, எல்லா பேரண்ட்ஸுமே அந்த குழந்தைய பா தம்பி ஏந்திரிப்பா, ஸ்கூலுக்கு நேரம் ஆகுது, படிக்கணும் அப்படின்னு யாராவது சொல்றீங்களா? என்னை தான் சேர்த்து சொல்றேன். ஏய் ஏந்திரி, சேனியன எருவ மாடு ஏந்திரி அப்படிங்கிறது. அது அப்பவே என்ன செய்யும், அது அந்த கான்செப்ட் தான் அது மனசுல வரும். அப்பா எந்திரிப்பா, ஸ்கூலுக்கு போகணும், டைம் ஆயிடுச்சு. என்னைக்காவது ஒரு நாளைக்கு அது மாதிரி சொல்றீங்களா? 2வது, குழந்தைங்க எப்பயுமே நீங்க என்ன உயரமே போகணுன்னு இருக்கீங்க, உங்க உயரத்துக்கு குழந்தைய கொண்டு வராதிங்க. நீங்க குழந்தை உயரத்துக்கு இறங்குங்க. இறங்கி ஸ்கூல்ல பிள்ளை வந்துச்சுன்னா அது ஆசையா ஓடி வரும். நீ ஏதோ செஞ்சுட்டு இருப்ப, அது சொல்லும் இரு இரு அப்படின்னு சொல்லுவீங்க. அது அப்பா ஏதோ பேசிட்டு இருப்பார், ஏதோ ஒரு முக்கியமான வேலையில இருந்தா கூட, என்ன வேலையா இருந்தாலும் அந்த குழந்தை அப்பாட்ட ஏதோ காட்ட வரும். என்ன சொல்லலாம், அவரு ஒரு நிமிஷம் அந்த ஃபோனில் பேசுகிறவங்ககிட்ட இருங்க, ஒரு நிமிஷம் எங்கள் பையன்கிட்ட பேசிட்டு வரேன்ட்டு அவன்கிட்ட சொல்லலாம். இருப்பா, அப்பா அவன்கிட்ட அப்புறமா பேசுகிறேன், முக்கியமான வேலையில் இருக்கேன்னா அந்த கண்டிப்பாக அந்த குழந்தை புரிஞ்சுக்கும். சரி, நம்ம அப்பா ஏதோ வேலையில் இருக்காருன்னு சொல்லிட்டு அதெல்லாம் சொல்ல மாட்டேங்க. போ அங்கே காட்டுறது, அம்மாட்ட காட்டுறது, அம்மா அப்பாட்ட காட்டுறது. அப்போ அந்த குழந்தை என்ன செய்யும்? அப்புறம் சொன்னீங்க பெரியப்பா, சித்தப்பா, தாத்தா, மாமா எல்லாரும் சொல்கிறீங்க. இன்னைக்கு எந்த அப்பா இருக்கிறாங்க? சித்தப்பா தான். ஒரு அப்பா இல்லை, இருக்கிறது ஒரு அப்பா. அந்த ஒரு அப்பாவுக்கும் கருத்து வேறுபாடு. கணவன் மனைவிக்கு கருத்து வர, அப்பாட்ட ஒரு குழந்தை இருக்கும், அம்மாட்ட ஒரு குழந்தை இருக்கும். அப்போ இந்த பிள்ளைங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் யோசிச்சு பார்க்கணும். அதான் நாம பெற்றோர் அப்படின்னு எதுக்கு தெரியுமா சொல்றாங்க? இயற்கையோட ஆற்றலோடும் இறைவனோட அருளோடும் பிள்ளைகளை நீங்க வரமா பெற்றிருக்கீங்க. அதனால தான் பெற்றோர்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நம்ம, அதாவது ஒருத்தட்ட நம்மள்ட்ட பணம் அதிகமாக இருந்தா அது பத்திரங்களாக தான் இருக்கும். பாசம் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் அந்த குடும்பமே பத்திரமா இருக்கும். பேச வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு. இன்றைய சூழ்நிலையில் அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கிறது. பல தேசம் வென்று வரணும். பெற்றோர்களுடைய அந்த எண்ணம், அவர்கள் நல்லா இருக்கணும். அவங்க செய்கிற ஒவ்வொரு விஷயமும் அவங்கள சுற்றி தான் இருக்கும். பிள்ளைகளை சுற்றி தான் பெற்றோர்களுடைய விஷயம் எல்லாமே இருக்கும். எங்களை படிப்பு படிங்க, காலேஜுக்கு போங்க, பள்ளிக்கு போங்க, படிங்கன்னு சொன்னால் பரவாயில்ல, ஆனால் எங்கள் மீது அவர்கள் திணிக்கிறார்கள். அது இன்றைய காலகட்டம். அருமையாக சொன்னாங்க. இவங்க என்ன சொன்னாங்கன்னா, டாக்டர் ஆகலை, நான் டாக்டர் ஆகலை, நீ டாக்டர் ஆகணும், நீ டாக்டர் ஆகணும் அப்படின்னு, நீ டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால் எங்களை எடுத்துகிட்டு அந்த படிப்பு மேலே போய் திணிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொந்தம் எப்போதும் தொடர்கதை தான், முடிவே சொந்தம் எப்போதும் தொடர்கதை தான், முடிவே சொந்தம் எப்போதும் தொடர்கதை தான். அன்னைக்கு இருந்தீங்க, மாமா, மச்சான், அண்ணன், தம்பி எல்லாம் கூட்டு குடும்பமாக வாழ்ந்தீங்க, நல்லா இருந்தீங்க. அது ஒரு காலகட்டம். ஆனால் இன்னைக்கு அது இல்லை. அதை யார் இவங்களுக்கு பண்ணது, இவங்களுக்கு யார் அதை கொடுக்கல அப்படின்னு நம்ம அந்த எடுத்து பார்த்தோம்னா அதை கொடுக்காதவர்கள் பெற்றவர்கள் தான். ஏன்னா ஒரு அப்பா அம்மா ஒரு பிள்ளை, அந்த அப்பா அம்மாவுக்கு சோறு போடாம அந்த பிள்ளையை வந்த உடனே தனி கொடுத்துடும் கூட்டு போறீங்க. தனி கொடுத்துடும் போன பிள்ளை அண்ணன் கூட எப்படி இருக்கும், மாமா கூட எப்படி இருக்கும், சித்தப்பா கூட எப்படி இருக்கும், பெரியப்பா கூட எப்படி இருக்கும், சொந்தங்கள் அத்து விட்டது. அந்த நிலையை உருவாக்கியது இன்றைய சூழ்நிலை.
அந்த சூழ்நிலை இருந்துச்சு. அந்த சூழ்நிலையில் எல்லாம் இருந்தாங்க, கூட்டு குடும்பமாக வாழ்ந்தாங்க, அது ஓகே உங்களுக்கு. ஆனால் இன்னைக்கு நம்ம கேள்வி என்ன? இன்றைய சூழ்நிலையில் அது இருக்கிறதா அப்படின்னு பார்த்தா அதுக்கு முக்கியமான காரணம் யார் அப்படின்னு பார்த்தா இவங்க தான், பெற்றவர்கள் தான். பிள்ளைகள் எல்லாம் கேட்பாங்க தான், பார்க்கறது பூரா ஆசையாக தான் இருக்கும் நம்மளுக்கு. பிள்ளைகள் வந்து கார் வேணும், பங்களா வேணும், நீங்கள் சொன்ன மாதிரி 2 வீலர் வேணும். நீங்கள் என்ன பண்ணணும்? ஒரு பெற்றவர்களாக உங்கள் கடமையை நீங்கள் செய்தீர்களா? இன்றைய சூழ்நிலையில் நம்ம புள்ள கேட்குது அப்படின்னு நீங்கள் வாங்கி கொடுக்குறீங்க, அது அவனுடைய தீமை தானே, அவனுடைய தீமைக்கு தானே நீங்கள் தொட போகிறீங்க. ஒரு பையன் 500க்கு 480 மார்க் எடுத்திருக்கிறான், 20 மார்க் கம்மியாயிடுச்சுன்னுட்டு அவன் வந்து சாவுறான். இதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? மார்க் ஷீட்டை எடுத்துகிட்டு போய் பெற்றவர்கள் கிட்ட நீட்டினோம்னா எவ்வளோ காசு கொடுத்து உன்னை டியூஷன் வச்சேன்னு தெரியுமா? நான் 20 மார்க் எடுக்காமல் வந்திருக்கிய சீப்போ, என் முகத்தில் முழிக்காத இப்படின்னு சொல்கிற பெற்றவர்கள் இருக்கிற வரைக்கும் இன்று பிள்ளைகளின் நிலை பரிதாபம்தான். வண்டியை வாங்கி கொடுத்து 2 லட்சம் ரூபாய்க்கு அவன் ரோட்டில் போய் செத்தானா அதுக்கு காரணம் யாரு? அப்போ பெற்றவர்கள் தானே. அந்த பிள்ளைகளை நீங்கள் நேராக சரியாக வளர்க்கல அப்படின்னு தானே அர்த்தம். அவங்க போன பக்கம்லாம் போகக்கூடாதுங்க. நம்ம நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதுதான் முளைக்கும். அந்த காலத்துலலாம் பெண்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்துக்கு வந்தாங்கன்னா அந்த குடும்பத்தை அப்படியே தூக்கி நிப்பாட்டுவாங்க. மச்சின கொழுந்தனாரு, அதுக்கு கீழே இருக்கிற பெண்கள் எல்லாருக்கும் நம்ம கல்யாணம் பண்ணணும், நம்ம தான் மூத்த மருமகள் அப்படிங்கிற சூழ்நிலையெல்லாம் இருந்துச்சு, ஒரு காலகட்டத்தில் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு அதெல்லாம் இருக்கா? இல்லை. பெற்று படிக்க வச்சு சோறு போட்டு வேலை வாங்கி கொடுத்து சம்பாதிக்கிற வரைக்கும் அந்த புள்ள அப்பா அம்மாவின் பராமரிப்பில் வளர்கிறது. அவன் சம்பாதித்து அவனுக்கு திருமணம் ஆனதுக்கப்புறம் அந்த பணத்துக்கு நான் தான் சொந்தக்காரின்னு சொல்லிட்டு பெற்றவங்களுக்கு சோறு போடாமல் வெளியே கூட்டு போகிறீங்களே. பிள்ளைகளே, நான் வந்த பெண்ணை நான் குறை சொல்லவில்லை, குறை புறா உங்ககிட்ட இருக்கு. உங்கள் அம்மா என்ன கஷ்டப்பட்டாங்க, நம்ம அம்மா எப்படி பண்ணாங்கங்கிற விஷயம் உங்களுக்கு தான் எனக்கு தெரியும். நீ வரும்போதே அம்மா நீ சாப்பிட்டியான்னு கேட்டா மருமக ஐயோ நம்ம சாப்பாடு கொடுக்கலன்னா நம்ம வீட்டுக்காரர் திட்டுவாருன்ட்டு வர்றதுக்கு முன்னாடியே சாப்பாடு கொடுத்து அவங்கள கூல் பண்ணி வச்சிருப்பாங்க. இதுதானே வாழ்க்கை நடைமுறை. இது இல்லை தானே இன்னைக்கு. அப்போ இதுக்கு காரணம் என்ன? பெற்றவர்கள் தான். பெற்றவர்கள் பிள்ளையை சரியாக வளர்க்கவில்லை என்று சொல்லவில்லை, அவர்கள் மீது அனைத்தையும் திணிக்கிறீர்கள். கல்வியை திணிக்கிறீர்கள், விளையாட போகக்கூடாது, அது செய்யக்கூடாது, இது செய்யக்கூடாது. நீ செல்போனை பார்த்துக்கிட்டு வீட்டிலே உட்காந்து கண்ணு போனா கூட பரவாயில்ல, புரியுதா? நீ கண் போனா கூட எனக்கு பரவாயில்ல, நீ உள்ள உட்காந்தா போதும். இது என்ன பராமரிக்கிற விதம்? இது தவறான செயல்பாடுகள். தப்பு பூரா உங்ககிட்ட இருக்குங்க. அந்த காலத்தில் வெளியே ஒரு குழந்தை போய் விளையாடும் போது வேப்பமர உச்சியில் நின்று பேயொன்னு ஆடுதின்னு விளையாட போகும் போது சொல்லி வைப்பாங்க, உங்க வீரத்தை முளையிலேயே கிள்ளி வைப்பாங்க. அன்னைக்கு சமுதாயம் சொல்லி கொடுத்துச்சு. இன்னைக்கு அது இருக்கா? இன்னைக்கு வெளியே போறான் பையன், திரும்பி வரமாட்டான். அவங்க சொன்ன மாதிரி அந்த புதக்குழியில் உழண்டு விடுகிறான், வண்டியில் போய் செத்துடுறான். இதெல்லாம் யாரு காரணம்? பிள்ளைகளை நீங்க சரியா பராமரிக்கல, உள்ள கூப்பிட்டு அவங்கள வச்சு உதைக்கல. முதல்ல ஆசிரியர் அடிச்சாங்க அப்படின்னா நீ போய் சொல்ற என் புள்ள படிப்பான், படிக்க மாட்டாயா, நீயே அடிக்கிற. அந்த காலத்தை பெற்றவர்கள் சொன்னாங்க கண்ணை ரெண்டே விட்டுட்டு தோலை உரிங்கன்னாங்க. அன்னைக்கு புள்ள நல்லா இருந்துச்சு, நல்லா வளர்ந்துச்சு, நல்லா பராமரிச்சாங்க அன்னைக்கு. அதே பெற்றவர்கள் தானே நீங்க. உங்களுடைய மனநிலை இன்று ஏன் மாறியது? அதுதான் எங்களுடைய கேள்வி. பிள்ளைகள் மீது கல்வியை திணிக்கிறீர்கள். ஒன்றும் இல்லைங்க, பக்கத்து வீட்டுக்காரன் புள்ள ஒரு டிவியில் வந்துட்டான், அவன் பாடுறான், நீயும் பாடு. ஒருத்தர் சொன்னாங்க நீங்கள் எப்போ போவீங்க? அந்த பாப்பா தான் கேட்டுச்சு என்ன, நீங்கள் அரையாண்டு லீவ் விட்டா எங்கே போவீங்க, முழாண்டு லீவ் விட்டா எங்கே போவீங்கன்னு கேட்டுச்சு. உண்மை. அந்த காலத்திலலாம் நம்ம பாட்டி வீட்டுக்கு போனோம், தாத்தா வீட்டுக்கு போனோம், பெரியப்பா வீட்டுக்கு போனோம், சித்தப்பா வீட்டுக்கு போனோம், எல்லார் வீட்டுக்கும் போனோம். இன்னைக்கு அது இருக்கிறதா? ஒரு மாதம் லீவ் அப்படின்ன உடனே யூடியூப்ல போட்டு பார்க்குறாங்க எந்தெந்த கிளாஸு எத்தனை மணிக்கு, பார்த்து 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 இன்னைக்கு பாட்டு கிளாஸுக்கு போ,
இன்னைக்கு பேச்சு கிளாஸுக்கு போ, இன்னைக்கு டான்ஸ் கிளாஸுக்கு போ, இன்னைக்கு கம்ப்யூட்டர் கிளாஸுக்கு போ, இன்னைக்கு வயலின் கிளாஸுக்கு போ. இப்படி பிள்ளைகள் மீது மற்றவர்களை பார்த்து, பக்கத்து வீட்டுக்காரன் அண்டை வீட்டுக்காரன் பிள்ளை இப்படிலாம் இருக்கு, அதை பார்த்து தான் பிள்ளை அப்படி வரணும் அப்படிங்கிறதுனால அவர்கள் மீது திணிக்கப்படுது. மருமகளா வந்து நம்ம மாமியாரையும் கணவனையும் கணவன் வீட்டாரையும் அனைவரையும் நன்றாக பார்த்து கொண்டார்கள் அன்றைய சூழ்நிலையில். பிள்ளைகள் அதை பார்த்து வளர்ந்தார்கள். அதனால் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அப்பா, இது நம்ம பெரியப்பா, இது நம்ம சித்தப்பா, இது அத்தை அப்படின்னு ஒரு உறவு முறைகள்லாம் அந்த காலத்தில் இருந்துச்சு. இன்றைக்கி அதெல்லாம் இல்லை. இதுக்கு காரணம் யார் முழுக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய சமுதாயத்தில் உள்ள பெற்றவர்கள் தான். இன்றைய சூழ்நிலைக்கு ஏற்றார் போன்று பிள்ளைகள் மீது எல்லாத்தையும் திணிச்சு, நீ இதாகணும் அதாகணும்னு அவங்க மேலே எல்லாத்தையும் திணிக்கிறது பெற்றவர்கள். நம்ம வந்து பரிதாபத்துக்குரியவர்கள் இன்றைய சூழ்நிலையில் கேட்டிருந்தோம். இந்த சூழ்நிலையில் பெற்றவர்களால் அதிகமாக பாதிக்கப்பட்டு இந்த பிள்ளைகள்லாம் ஹாஸ்டலில் சேர்த்துருவேன்னு சொன்னாங்க. பார்த்தீங்களா? சொன்னால் பரவாயில்ல, படிக்கணும் அப்படின்னு எடுத்துன்னு போயிட்டு அந்த குழந்தை எடுத்துன்னு போய் துணி கூட துவச்சிக்க முடியாது. அதை எடுத்துகிட்டு போய் கோயம்புத்தூரில் போடுறான். சென்னையிலேருந்து ஒரு குடும்பத்திலேருந்து ஒரு குழந்தைய படிக்கிறதுக்கு கோயம்புத்தூரில் எடுத்து போய் போடுறான். இருக்கும் வரையில் அன்பாகவும் பண்பாகவும் பாசமாகவும் என்னைக்கு சாவ போகிறோன்னு தெரியாத இந்த உயிர், இந்த உடல் என்னைக்கு இந்த உடலில் இருந்து இந்த உயிர் பிரியும் என்று நம்ம யாருக்குமே தெரியாது. கூட வச்சு பிள்ளைகளை பராமரித்து அவர்களுக்கு சமுதாய கல்வியை சொல்லிக் கொடுத்து, இந்த கல்வியுடன் சமுதாய கல்வியை சொல்லிக் கொடுத்து சிறப்பாக வாழ வைத்தீங்கன்னா, இன்னைக்கு சூழ்நிலையில் அது இல்லை. அதனால் பிள்ளைகள் மீது அனைத்தையும், உங்களுக்கு கிடைக்காத அனைத்தையும் பிள்ளைகள் மீது நீங்கள் நிச்சயமாக திணிக்கிறீர்கள் என்று கூறி, இன்றைய சூழ்நிலையில் பரிதாபத்துக்குரியவர்கள் பிள்ளைகளே 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 என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும்